ചെമ്മീൻ ചാടിയാൽ മുട്ടോളം പിന്നെയും ചാടിയാൽ ചട്ടോളം ചുമ്മാ ഊതാൻ നോക്കാതെ തയം കളിക്കാൻ നിൽക്കാതെ കളിവേഷം പോയടാ ഇനി വേഷം മാറടാ മലയാറ്റൂർ പള്ളിയിൽ ഒരു കുരിശും കുടനീരാം മല പോലെ വന്നത് എലി പോലെ പാഞ്ഞടാ ചെന്നം ഭിന്നം ചെല്ലം മഴ പൊടിക്കുന്നു പൊടിയൂത്തകളെ എന്റെ മേട ജിമിക്കി കമ്മൽ എന്റെ പെൺ കട്ടോണ്ട് പോയി എന്റെ പെന്റെ ബ്രാണ്ടി കുപ്പി എന്റെ അമ്മ കുടിച്ച് தீத்தே. அந்த படத்துல ஒரு சாங் ப்ளே பண்ணலையா, அது பாடுவீங்களா? இந்த ஆடியோ லான்ச் வேற லெவலுக்கு இருக்க போகுது, இப்ப பாருங்களேன். சரி, நீங்க பாட இவரு ஹம் பண்ணா இவங்களாம் போட சரி. ചെമ്മീൻ ചാടിയാൽ മുട്ടോളം പിന്നെയും ചാടിയാൽ ചട്ടോളം ചുമ്മാ ഊതാൻ നോക്കാതെ തയം കളിക്കാൻ നിൽക്കാതെ കളിവേഷം പോയടാ ഇനി വേഷം മാറടാ മലയാറ്റൂർ പള്ളിയിൽ ഒരു കുരിശും കുടനീരാം മല പോലെ വന്നത് എലി പോലെ പാഞ്ഞടാ ചെന്നം ഭിന്നം ചെല്ലം മഴ പൊടിക്കുന്നു പൊടിയൂത്തകരെ എന്റെ മേട ചുമത്തി കമ്മൽ എന്റെ പെൺ കട്ടോണ്ട് പോയി എന്റെ പെണ്ണെ ബ്രാണ്ടി കുപ്പി എന്റെ അമ്മ കുടിച്ചിട്ടേ. ஐயோ இன்னாது வழுக்கு மண்ட பாதி சொட்ட ஐயோ இன்னாது ஏறு நதி எல்லாம் பத்தி ஐயோ இன்னாது வானம் தெரியுது கிளார் அடிக்குது ஐயோ 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 வாழ்க்கைய போச்சுன்னு நம்ப வச்சான் ஒருத்தன் நான் பார்த்து அவனை சிரிச்சேன் அட போங்கடான்னு நினைச்சேன் நான் டேய் வாழ்ந்து காட்டுறேன்னு சபத ஒண்ணு எடுத்தேன் அதுக்காக தினமும் உழைச்சேன் நிரூபிச்சேன் என்னோட வருத்தேன் நான் டேய் கப்ப என் கருத்த ஒரு நாள் நீ பட்டுப்ப வருத்தம் அந்த நாள் என் கதை உலகம் ஃபுல்லா உடம்புல சுய சரிதம் என் ஹேண்ட்ஸ்ல வயிறும் நிறையும் அந்த கேர்ள்ஸ் கட்டிக்க குவிக்கும் பணத்தை பார்த்தா முடிய மருந்து மண்டி போட்டு கிளம்பாய்க்கும் என் நெட்டி ரொம்ப உயிரோன்னு சொன்னவன் முன்னால உயிரணும் என் சொட்ட கிளாரி அடிக்குதுன்னு சொன்னவன் கண்ணு உரையும் என் கத்தி போல புத்திய வச்சு மாத்துவன் எந்த நிலையும் எல்லாம் தெரியும் எரியும் பெற அணைக்க முடியாததில்ல ஓர கண்ணால பார்க்கும் முன்னால வீசும் காத்தெல்லாம் சீனி சக்கரையா தேனு செவ்வாக சேர்ந்து பெண்ணாக நானும் காஞ்சேனி தேங்காக்கு பறையா அஞ்சாறு வாரமா மந்தார மேகமா சஞ்சாரமாடுதே இதுதான் அதுவா ஏ மருதாணி பூவா மனசெல்லாம் நீதான் மனசுக்குள் நீ செய்யும் காதல் தந்திரமா ஏ மந்திர கண்ணாலே என் மந்திர கண்ணாலே என் வானம் பூமி எல்லாம் இப்போ சுத்துது உன்னாலே. ஹாய் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நான் கூட உங்க எல்லாரையும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வருத்தப்படாத வாலி பசங்களா ஜோரா ஒருத்தர கைய தட்டுங்கயா. பங்கு படம் வேற லெவல்ல வந்திருக்கு. சொட்ட சொட்ட நினையுது. வரட்டுமா? பாய். இடையில பார்த்திபன் சார் அவர் நம்ம படத்துக்காக பேசியிருந்தா எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொன்னோடனே சிரிக்கிறீங்க, வணக்கம்னு திரும்பி சொல்லணும். பரவாயில்ல, நீங்க திரும்பி சொன்னீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு, அதனால முன்னாடியே சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தோட பேரு சொட்ட சொட்ட நினையுது. ஆனா படத்துல உங்களை எங்கேயுமே நினைய வைக்காது. சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க. ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. ஜாலியா இருக்கணுன்றதுக்காக வேற ஒருத்தவங்க கூட போயிடாதீங்க. நீங்க வந்தவங்களோடய போங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். எம் ஆர் ராதா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், ஆடியோ லான்ச்ல அடுத்த வாய்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் எடுத்துட்டு வந்தேன். பேச வச்சிட்டீங்க, என்ன பரவாயில்ல. அண்ட் இந்த திரைப்படத்தை இங்க வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்களும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அது நடந்தாலே போதும். ஏன்னா யாரோ பேசும்போது கேட்டேன், 1,00,000 பேர் தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா படம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க. ஓடிடில வந்தாலும் பாருங்க, ஓட்டி பாருங்க. ஆனா வாழ்க்கைய ஒரு வாட்டியாவது எங்களுக்காக சொட்ட சொட்ட நினைத பாருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு? எப்படி போட்டு வராய் பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம்.
இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை, மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொட்ட சொட்ட நனையுது ஒரு நல்ல காதல் கதை மட்டுமில்ல, நல்ல காமெடி கதை, இது வாழ்க்கை கதை மட்டுமில்ல, வழுக்கையோட கதை அப்படின்னு டீசர்ல சொல்ற மாதிரி ஒரு அழகான பதிவை கொடுக்க போறாங்க. திரையரங்கம் முழுக்க இந்த மாதிரி கைத்தட்ட போறாங்க. படம் பார்த்துட்டு ஆகஸ்ட் 22 நம்மளும் வெயிட் பண்ணுவோம். இப்போது சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் படக்குழுவினரை மேடைக்கு அழைக்கிறோம். அட்லர் என்டர்டைன்மெண்ட் சார்பில் சிஓஓ கோபாலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிஎஃப்ஓ அசாருதீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜென்ரஸ் என்டர்டைன்மெண்ட் படத்தை வெளியிட வர்றாங்க, அவங்க சார்பில் கோகுல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் நவீத் எஸ் ஃபரீத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களாக வாழ்த்த வந்திருக்கும் தயாரிப்பாளர் சி வி குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படக்குழுவினர்களை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். ரோபோ சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கல்லூரி வினோத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஷாலினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வர்ஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் எஸ்.ஜே. ராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் ரைஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் ரஞ்சித் உன்னி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிரியங்கா நாயர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவங்க டான்ஸ் பாக்குறதுனே அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கேபிள் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகன் நிஷாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அந்த படத்தோட கெட்டப்ல அப்படியே வந்திருக்காப்ல. கேபிஒய் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாடலாசிரியர் நேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அநேகமா சமீப காலத்துல இந்த மேடையில் தான் பெண்கள் அதிகமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி முதல்ல ஒரு நல்ல விஷயத்தை இங்க பண்ண போறோம். இந்த படக்குழுவினர் சார்பில் இருவரின் 2.5 வருட பயணம், கூடவே 29 மாநிலங்கள், 3 சக்கர சைக்கிள், நகரத்து இறைச்சலில் இருந்து விலகி இயற்கையின் மடியில் இளைப்பாரி நதியும் ஆறுகளும் அருவிகளும் மலைகளும் புது புது மனிதர்களும் மொழியறியா இடமும் வழியறியா பயணமும்
ஆயிரம் ஆயிரம் அனுபவங்களை அறுவடை செய்து வந்திருக்கும் இந்த இருவரின் பயணத்தை வாழ்த்தி இந்த படமும் இந்த இடமும் காத்திருக்கிறது. இந்த மேடை பெருமை கொள்கிறது. அழைக்கிறோம் சிராஜ் மற்றும் அருண். இவர்களுடைய பயணம் எதை பற்றியதாக இருந்தது என்றால் பசுமை பாதுகாப்பு, மதுவிலக்கு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு என்று நீண்ட பயணத்திலிருந்து இன்று சென்னை வந்திருக்கும் இவர்களை அழைத்து பெருமை கொள்கிறோம். சிராஜ் மற்றும் அருண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிராஜ், அருண், உங்களோட பயணத்தை பத்தி 2 நிமிஷங்கள் பேசலாமா? அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில இருந்து ஒரு ட்ரைசைக்கிள் எடுத்துட்டு மரக்கண்டு நடனம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவும் பயணம் பண்ணோம். 29 ஸ்டேட்டும் ட்ரைசைக்கிளே பயணம் பண்ணி இது வரைக்கும் 2000 மரக்கண்டுகள் நாங்க வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆன்டி ட்ரக், ஆன்டி ரேப், அப்புறம் குளோபல் வார்மிங் சம்பந்தமா எல்லாத்துக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எல்லா ஊர்லயும் தங்கியிருக்கோம். காடு, மலை, மேகம் அப்படின்னு. பாகிஸ்தான் பார்டர் பக்கத்துலயுமே நம்ம 5 மரக்கண்டுகள் வச்சிருக்கோம். ஸோ இதான் வந்து நாங்கள் 2 வருஷமா பண்ண சாதனை. என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து 80 கிலோ இருந்தான், இப்போ 30 கிலோ குறைஞ்சு 55 கிலோ தான் இருக்கான். ஸோ 2 வருஷம் ட்ரைசைக்கிள் அழுத்தி எல்லார் வீட்லையும் தங்கி இங்கே நிறைய பேருக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ணனுக்கும் சுந்தர் அண்ணனுக்கும் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. இப்ப எல்லா டிராவல்ஸுமே வந்து பொதுவா பாத்தீங்கன்னா வந்து ஹோட்டல்லையும் கம்ஃபர்டபுளா இருக்கிற பிளேஸ்ல தான் தங்கியிருப்பாங்க. எங்களோட டிராவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் ட்ரைப்ஸா இருக்கட்டும், பாலத்துக்கடியில இருக்கிற தங்குறவங்களா இருக்கட்டும், அப்புறம் பெட்ரோல் பங்க், கார்பெண்டர் ஷாப்பு, அதுக்கடுத்து எல்லா இடத்துலயுமே நம்ம தங்கி இருக்கோம். ஒரு இடத்துலயும் ஒரு அனுபவம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் பாஸ் மோட்டரபிள் பாஸ்ல வந்து நம்ம ட்ரைசைக்கிளை கொண்டு போகும்போது அங்க ஒரு மேஜர் வந்து சொன்னாரு, என்னோட 35 வருஷ சர்வீஸ்ல இந்த இடத்துக்கு வந்து ட்ரைசைக்கிளை கொண்டு வந்தவங்க யாருமே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எங்க இருந்தீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாப் அதிகாரி வந்து கேக்குறாரு. அப்ப நான் தமிழ்நாடு மதுரைன்னு சொல்லும் போது தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு இவ்வளவு தைரியமும் இவ்வளவு இதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் எல்லாருமே வந்து ஒரு ஊக்குவிச்சு சொல்லப்போனா சிவிலியன்ஸை வந்து அவங்க அளவே பண்ண மாட்டாங்க. எங்களை வந்து சரி இவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி அன்அபிஷியலா வந்து இதை நான் சொல்லலாமா வேணாமனு கூட தெரியல, அன்அபிஷியலா வந்து நான் உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்க வந்து என்னை பார்த்ததாவும் இருக்கக்கூடாது, உங்கள்கிட்ட நான் பேசினதாவும் இருக்கக்கூடாது, நீங்க தங்கிக்கன்னு சொல்லி ஃபுட்டு எல்லாமே கொடுத்தாங்க. இதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஊண்டுதலா இருந்துச்சு. 29 மணியத்தை 2 வருஷம் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நிறைய இடங்கள் நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதோட ஒரு என்டர்டைன்மெண்டோட இல்லாம நல்ல விஷயங்களுக்காண்டி நல்ல விஷயங்களும் சொல்லணுன்றதுக்காண்டி பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துல அவேர்னஸ் பண்ணியிருக்கோம். இது மூலியமா நம்ம தமிழ்நாட்டில இருந்து வந்து இவ்வளவு பெரிய இது பண்ணி ஒரு நல்ல விஷயம் பண்றோம்னு நார்த் இந்தியன் பீப்புள்ஸுக்கும் நம்ம மேல ஒரு மரியாதை அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க நம்மளை வந்து நினைக்கிறது வந்து மதராசி அப்படின்னு தான் இன்ன வரைக்குமே வந்து இந்த சிக்கிம் பீப்புள்ஸா இருக்கட்டும், மேகாலயா பீப்புள்ஸா இருக்கட்டும், திரிபுரா, மிசோரம் பீப்புளா இருக்கட்டும், அவங்க அப்படிதான் நம்மளை நினைக்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு தைரியமும் இந்த அளவுக்கு ஒரு நல்ல நோக்கமும் இருக்கிற அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களோட சல்யூட்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம பெருமை அங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இந்த படக்குழுவினருக்கு வந்து முக்கியமா நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நிசாந்த் ரோஷோ அந்த ஹீரோ வந்து முன்னாடி எனக்கு தெரியும், அவரை பருந்தாகுது ஊர்க்குருவி அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. இந்த பயணம்லாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அந்த படத்தோட போஸ்டருமே வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த படக்குழுவினருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பா நல்லபடியா ஓடும், எல்லா மக்களுக்கும் வந்து சென்றடையும். ஸோ வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இந்த மேடை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அருண், சிராஜ், உங்கள் பயணம் இன்னும் தொடரணும், நிறைய வெற்றிகளை கொண்டு வரணும். நன்றி. படத்தோட எடிட்டர் சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். காதல் பயணம் கைகோர்த்து செல்லும் பாதையில் புதுமைகள் பல மலருது. உன்னை எழுதும் சிந்தனைகளோடு உன் மனசு சொல்லும் உன் பெயரை எளிமையின் வரிகள் தந்து இளைஞர்களின் இதயங்களை பிடித்த பாடலாசிரியர் நேசன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மண்ணுலகமும் விண்ணுலகமும் மனிதனுக்கு இன்னும் அலுப்பு தட்டாமல் இருக்க காரணம் இங்கே திரையுலகம் என்றொரு 3வது உலகம் இருப்பதால் தான். மேட்னி ஷோ முடித்து சூரியன் கிளம்ப ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு சந்திரன் வந்து கொண்டிருக்கும் இந்த இதமான மாலை வேளையில் மேடையை அலங்கரித்து அமர்ந்திருக்கும் திரையுலகின் ஜாம்பவான்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கும் எழுத்தாளர்களே, கலைஞர்களே,
திரை சொந்தங்களே, கொள்ளித்தீ விழுந்து மாய உடலை கொண்டு போகும் முன்பு வெள்ளித்திரையில் ஒரு புள்ளியாகவாவது மின்னிவிட வேண்டும் என உழைத்துக் கொண்டிருக்கும் நடிகர்களே, நடிகையர்களே, வெள்ளங்களில் அல்லாடும் வள்ளங்களாய் போராடும் கலைஞர்களை மக்களின் உள்ளங்களில் கொண்டு உட்கார வைக்கும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நேசனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் பாடல் எழுதி வெற்றிகரமாக வெளியாகும் 2வது படம் சொட்ட சொட்ட நனைது. இந்த படத்தின் பாடல்கள் மற்றும் முன்னோட்டம் வெளியிடும் இந்த நிகழ்விற்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கலந்து கொள்வதில் நான் நிறைவடைகிறேன். ஒரு பாடலாசிரியராக, இளம் பாடலாசிரியராக உங்களோடு பேசுவதற்கு ஒரு சில வார்த்தைகள் என்னிடம் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் கவிதை எழுதுகிறேன், கவிதையை பேசுகிறேன், கவிதையை பற்றி உரையாடுகிறேன் என்று சொன்னால் ஒரு அரங்கத்தில் ஊசியின் காது கூட வந்து உட்காராது. கவிதைக்கான சிம்மாசனமும் அதன் அடையாளமும் முழுவதுமாக ஒளிந்து கவிதை நிற்கதியாகிவிட்டு நீண்ட நாட்கள் ஆகிறது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் கவிதைக்கு என்று ஒரு காலம் இருந்தது. பெண்ணே, நான் வாங்கும் புது பேனா ஒவ்வொன்றும் உன் பூப்பெயர் எழுதித்தான் பூ பெய்துகிறது. பூ உனக்கு பிடிக்கும் என்பதால் நான் காலிஃபிளவர் கூட கறி சமைப்பதில்லை. இந்த பர்கர் பூமியில் எனக்கு இருக்கும் ஒரே ஸ்டஃபிங் நீதான். தண்ணீர் பாட்டிலாய் கிடந்தவன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் பெப்சி பாட்டிலாய் பொங்குகிறேன் என்று இந்த 4 வரியை எழுதி ஒரு பெண்ணிடம் கொடுத்தால் கல் மனசில் கூட காதல் பொங்கிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் கவிஞர்களும் கவிதையை பற்றி பேசுகிறவர்களும் சிறுகதை எழுத்தாளர்களுமே கூட பூமர்களின் லிஸ்டில் முதல் இடத்தை பிடிக்கும் இந்த காலகட்டத்தில் கவித்துவ மனம் படைத்த அத்தனை பேரின் வேட்டைக்காடாகவும் சினிமா பாடல் துறை மாறியிருக்கிறது. அத்தகைய போட்டி மிகுந்த நெருக்கமான ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு படம் எழுதிய ஒரு பாடலாசிரியை நம்பி இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் ஒப்படைத்த சொட்ட சொட்ட நனைது இந்த படத்தின் இயக்குனர், அனைத்து குழு மற்றும் நம்பி வேலை வாங்கிய இசையமைப்பாளர் ரஞ்சித் உன்னி ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் பாடல் எழுதும் போது ஏற்பட்ட ஒரே ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த படத்துல ஆக்சுவலா 3 பாடல்கள், 2 பாடல் நீங்க இப்ப பாத்தீங்க, ஒரு பாடல் இன்னும் வரும் உங்களுக்கு. இந்த பாடல் நாங்க முதலா எழுதும் போது ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து நாங்க எழுதுறதுக்காக நானும் ரஞ்சித் உன்னி சாரும் மீட் பண்ணியிருந்தோம். அங்க உட்கார்ந்து பாடல் எழுதுறதுக்காக அமர்ந்திருந்தோம். அப்ப நான் அது வரைக்கும் சாப்பிட்டுறாத மோமோஸ், மொஜிட்டோ இதெல்லாமும் ஆர்டர் பண்ணி எனக்காக சாப்பிட கொடுத்து ஃபர்ஸ்ட் நாள் நாங்க பாடல் எழுதுக்காக உட்கார்ந்தோம். 1 மணி நேரம் ஆகியும் என்னால பல்லவியே எழுத முடியல. அப்புறம் என்ன அப்படின்னா எனக்கே தெரியல, என்னடா ஏதோ சப்பா இருக்கு அப்படின்னு. அப்ப சார்ட்ட உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன், இந்த தியேட்டர்ல எல்லாம் நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது கூட்டமா இருக்கும்போது பக்கத்துல இருக்கும்போது ஒரு நம்மளால ஒழுங்கா போக முடியாது. அதனால சார் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இந்த பக்கத்து டேபிள்ல உட்காந்து டீ சாப்பிடுங்க, நான் அந்த டேபிள்ல உட்காந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டியூஷன் வாத்தியார் இங்க உட்காந்து கரெக்ஷன் பண்றது மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட் பக்கத்து டேபிள்ல உட்காந்து இம்போசிஷன் எழுதுறது மாதிரி 1 மணி நேரம் போச்சு. அங்க சர்வ் பண்றவருக்கு எதுவுமே புரியல. நாங்க ஒரு 1 மணி நேரம் உட்கார்ந்து அது மாதிரி இந்த திரைப்படத்தினுடைய முதல் பாடலை நாங்க எழுதி முடிச்சோம். அது ஒரு பிரசவ திருப்தியாகவே இருந்தது. அந்த நாட்களை மறக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த அளவு பொறுமையா, அதாவது பொறுமைக்கு சிகரமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம். அந்த வார்த்தைக்கு 3 சொற்கள், 2 சொற்கள்ல சொல்லணும்னா ரஞ்சித் உன்னி அப்படி சொல்லி முடிக்கலாம். அந்த அளவிற்கு மிகவும் பொறுமையாக 3 பாடல்களுக்குமே வேலை வாங்கி அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படத்தினுடைய ஹீரோ ரூசோ அவர்களை பற்றி சொல்லணும். பருந்தாகத்து குறுக்குருவி அந்த படத்துல நான் தான் அவருக்கு 2 பாடலும் எழுதியிருந்தேன். அப்பவே நான் எதாச்சியா சொன்னேன், சார் அதுல டூயட் சாங் கிடையாது. அப்ப நான் சொன்னேன், சார் அடுத்த படத்துல உங்களுக்கு டூயட் சாங் எழுதணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பார்த்தா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி அவருக்கும் அமைஞ்சது, எனக்குமே அந்த பாடல் எழுதுற வாய்ப்பு கிடைத்தது. சமுதாய ஒப்பந்தம் அப்படிங்கிற பிரெஞ்சு புரட்சியின் பைபிள்னு சொல்லுவாங்க. அந்த நூலை இந்த உலகத்துக்கு அளித்த மாவீரன் ரூசோ அவருடைய பெயரை அவர் தாங்கி இருக்கிறார். அதாவது கடிகாரம் சரி செய்வதனுடைய மகனாக இருந்த அவர் சமுதாயத்தை சீர் செய்வதற்காக கிளம்பினார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. தந்தை பெரியாருக்கு கூட தமிழகத்தின் ரூசோ அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. பெயரிலேயே அவ்வளவு சிறப்புகளை தாங்கிய அவர் திரையுலகிலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிக உயர்ந்த சிறப்புகளை அடைய வேண்டும் என்று ஒரு எளிய பாடலாசிரியனாக அவரை நான் வாழ்த்துகிறேன். மேலும்
மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும். ஏனென்றால் தனிப்பட்ட ரீதியாக நிறைய எனக்கு தெரியாதவர்களை தெரிந்தது போல் பாவித்து பேசுவது எனக்கு வராது. ஆகையால் அவர்களை நான் தலை வணங்குகிறேன். இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் பாரதிதாசனுடைய ஒரு கவிதை, செந்தமிழே உயிரை நரந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்திடும் என் வாழ்வோ, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. ரஞ்சித்துண்ணி அவர்கள் இன்னும் பல நூறு படங்கள் இசையமைக்க வேண்டும். படத்துக்கு ஒரு பாட்டு தந்தா கூட 100 பாட்டாச்சு. நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. இங்க இருக்கக்கூடிய அனைத்து சினிமா சொந்தங்களும் சினிமா சார்ந்த அனைத்து அபிலாஷைகளும் நிறைவேற வேண்டும். நன்னிலை உமக்கெனில் அது எனக்கும் தானே. நன்றி, வணக்கம். நல்வாழ்த்துக்கள் கவிஞர் அவர்களுக்கு. மேடைக்கு அழைக்கிறோம் ட்ரெண்ட் மியூசிக் ஆபரேஷன் ஹெட் ஜிதேஷ் அவர்களை அழைக்கிறோம். படத்தின் இணை இயக்குனர் யுவராஜ் கந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து நான் பேச அழைக்கிறோம் கலக்க போவது யாரு, பல கண்டுபிடிப்புகள் இங்கே சொட்ட சொட்ட நனையுது படத்தில் நம்மை சிரிப்பலையில் ரசிக்க வைக்க உள்ள நடிகர் ஆனந்த் பாண்டி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சத்தமா சொல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு. சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற பிரஸ் மீடியா அண்ணா எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்துல வந்து வாய்ப்பு கொடுத்த ராஜா அண்ணா, டைரக்டர் அண்ணா, ஹீரோ அண்ணா எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ 20 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணோம். யாதுமரியாங்கிற ஒரு படத்துல இருந்து இங்க வந்து பார்த்தோம். இப்போ இந்த படத்துல வந்து சாதா ஸ்டாரா இருந்த என்னை பேன் இந்தியா ஸ்டாரா மாத்திட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இதுல காமெடியா இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பரா வந்திருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து என்னைய கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி நடிச்சிட்டு இருந்த மாதிரியே எல்லாமே இதுல ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். படமுமே செம்ம ஜாலியா வந்திருக்கு. அப்பா சொல்லணும், ஹீரோனாக்கு அப்பாவா பண்ணியிருக்காங்க இல்லையா, அவருக்கு நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ என்டர்டைன்மெண்டா இருக்கும் செட்ல, அவ்வளோ ஜாலியா வச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கூட ஒர்க் பண்ணதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தேடிட்டு இருக்கும் போது இந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பை வந்து கரெக்டா யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹீரோயின்ஸ் அவங்களாம் வந்து சூப்பரா இருக்காங்க, அவங்களும் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்க அண்ணா சீனியர், எங்க குடும்பத்துல இருந்து ரோபோ அண்ணா வந்து அதுல அவரு கூட நடிச்சதும் ரொம்ப சந்தோஷம். கல்லூரி வினோத் அண்ணா வந்திருக்காங்க, தேங்க்ஸ் சார். உங்களுக்கும் வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். சாங் வந்து சூப்பரா அண்ணன் போட்டிருக்காரு. அண்ணா சான்ஸே இல்லைன்னு. அதுவும் அந்த மெலடி சாங்லாம் வந்து இப்ப என் வீட்டுல வந்து நானும் ஒய்ஃபும் அதில் தான் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சாங். ஓகே, அந்த மாதிரிங்க இப்ப எப்படி ஜாலியா இருக்கோ அதே மாதிரி ஜாலியா சூப்பரா வந்திருக்கு படம். கண்டிப்பா வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பாருங்க, அவ்வளவு அழகா வந்திருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியா தியேட்டர்ல போய் பாருங்க, அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. அண்ணனுக்காக ஒரு வாய்ஸ் பேசிடுறேன். ஹாய் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நான் கூட உங்க எல்லாரும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வருத்தப்படாத வாலி பசங்களா ஜோரா ஒருத்தர கைய தட்டுங்கயா. பங்கு படம் வேற லெவல்ல வந்திருக்கு, சொட்ட சொட்ட நினையுது. வரட்டுமா? பாய். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எல்லாருக்கும் பெரிய நன்றிக்கா. இந்த மேடை இந்த பாடுனா அப்போ விஜய் டிவில எப்படி இருந்திருக்கும். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ஒற்றை தேனூருடன் ஓயாமல் பேசும் கவிதை போல இளைஞர்களின் இதய குழுக்கில் இடம் பிடிக்க உள்ள பிக் பாஸ் புகழ் வர்ஷினி வெங்கட் அவர்களை பேச அழைக்கிறோம். சொட்ட சொட்ட நனையுது டைட்டில் ரொம்ப நைஸா இருக்கும், ஆனா படம் மக்கள் மனதுக்கு க்ளோஸா இருக்கும். இந்த படத்துல முடி எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருக்கோம், முடி அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம், இங்க வந்திருக்கும் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம், கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் வர்ஷினி. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னைக்குமே வந்து மறக்க மாட்டேன். சில பேர் கனவுக்காக வாழ்வாங்க, ஆனா நான் வாழ்றதே என் கனவுக்காக தான். சோ திரைப்படத்துல வந்துட்டு கதாநாயகியா ஆவது தான் என்னோட ட்ரீம். சொட்ட சொட்ட நனையுது மூவி மூலமா அது நிறைவேறும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம்
டைரக்டர் சார் பத்தா சொல்லணும். எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு கூலா இருக்க முடியும் அப்படின்றது அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஷூட்டிங்க்கு முன்னால் கூட ஒரு பாம்பை தூக்கி போடுவாங்க. நான் கூட அப்போ கூட இருந்தப்போ கேட்டேன், சார் எப்படி சார் இவ்வளவு கூலா இருக்கீங்க? ஸோ அந்த காம்னஸ் வந்துட்டு நான் சார் கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அண்ட் சூப்பரா இருந்துச்சு. செட்டே வந்து பயங்கரமா, கோ டைரக்டர்ஸ் ராஜா கலகலகலன்னு இருக்கும். அதுவும் டப்பிங் டைம்ல எல்லாம் வந்து மிமிக்ரியில, அதாவது நான் டப்பிங் பேச வாய்ஸ்ல வந்து அவரு வேற ஏதோ வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. யுவராஜ் கண்ணன் கோ டைரக்டர், அவரும் வந்து சூப்பரா இங்க இருக்காரா. சொன்ன மாதிரி போன் பண்ணி என்னை பத்தி பேசுவீங்களா லான்ச்ல அப்படின்னு கேட்டாரு. சொன்ன மாதிரியே பேசிட்டேன். செட்டில்மெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நிஷாந்த் வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான, எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸா ஐ திங்க் யூ பிக் த பெஸ்ட் பீப்புள். எல்லாருமே வந்துட்டு டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், ஆக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸ் சூப்பர். என்னோட அப்பாவா நடிச்ச அப்சர் சார், யாஸ்மின் மேம் அம்மா நடிச்சாங்க, மாலினி மேம், கவிதா மேம், எல்லாரையும், ஷாலினி அப்கோர்ஸ் நம்மளுக்கு சீன் ஐ திங்க் ப்ரோமோல மட்டும் தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே வந்து சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியா இருந்துச்சு. எப்படா என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே, இது வந்து இந்த அழகான பயணம் நீண்ட நாள் தொடராதான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் எனிவேஸ் எல்லாரையும் வந்து தியேட்டர்ல வந்து 22 ஆகஸ்ட் உங்களை சந்திக்கிறோம். இது வந்து ஒரு நியூ டீம், சின்ன படம்ன்றதுனால மக்கள் மீடியா நம்பி தான் வந்துட்டு இந்த படம் இருக்கு. ஸோ தயவு செய்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 22 ஆகஸ்ட் வந்து தியேட்டர்ல அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லாவே பேசியிருக்கீங்க, அப்ப படமும் நல்லாவே நடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பசங்களையும் பதற வைக்கும் வழுக்கை தலையின் பிரச்சனைகளை உணர்வு ததும்ப, உள்ளம் நிரம்ப, உதடும் உள்ளமும் உரசி பார்க்கும் ஒரு பாட்டு உற்சாகம் பொங்க பாடியிருக்கும் ரேப்பர், ரைசிங் ரேப்பர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்துல நான் ஒரு ப்ரோமோ சாங் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வாய்ப்பளித்த நவீத் டைரக்டர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜிதேஷ் ப்ரோ, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ லைக் இந்த பாட்டு எழுதுறப்பயே ஆக்சுவலா 2 பாட்டு பண்ணியிருந்தோம். ஸோ பெட்டர் வெர்ஷன் எதுங்கிறத பார்த்து அதை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யூடியூப்ல எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதான் சொட்டையை பத்தி ஒரு அழகான ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த படம் வர ஆகஸ்ட் 22 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நம்புறேன். வாய்ப்பளித்த மிக்க நன்றி. வணக்கம். ஐயோ என்னது இது வழுக்கு மண்டை பாதி சொட்ட, ஐயோ என்னது இது ஏறு நெத்தி எல்லாம் பத்தி, ஐயோ என்னது இது வானம் தெரியுது கிளார் அடிக்குது, ஐயோ 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 வாழ்க்கைய போச்சுன்னு நம்ப வச்சான் ஒருத்த, நான் பார்த்து அவனை சிரிச்சேன், அட போங்கடான்னு நினைச்சேன், நான் டேய் வாழ்ந்து காட்டுறேன்னு சபத ஒண்ணு எடுத்தேன், அதுக்காக தினமும் உழைச்சேன், நிரூபிச்சேன் என்னோட வருத்தேன், நான் டேய் கப்ப என் கருத்த, ஒரு நாள் நீ பட்டுப்ப வருத்தம், அந்த நாள் என் கதை உலகம் ஃபுல்லா உடம்புல சுய சரிக்கும், என் ஹேண்ட்ஸ்ல வயிறும் நிறையும், அது கேர்ள்ஸ் கட்டிக்க குவிக்கும், பணத்தை பார்த்தா முடிய மருந்து மண்டி போட்டு கிளம்பாய்க்கும், என் நெட்டி ரொம்ப உயிரோன்னு சொன்னவன் முன்னால உயிரணும், என் சொட்ட கிளாரி அடிக்குதுன்னு சொன்னவன் கண்ணு உரையும், என் கத்தி போல புத்திய வச்சு மாத்துவன் எந்த நிலையும், எல்லாம் தெரியும் எரியும் பெற அணைக்க முடியாததில்ல. தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு போங்க என்ன பாடுனீங்கன்னு. இல்ல இது என் கண்டென்ட். ரோபோ வந்திருக்காருல, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் இடையில. அடுத்து நான் பேச அழைக்கிறோம். கலைந்து சென்ற மேக கூட்டங்கள் வரைந்து சென்ற ஓவியம் போல பாட்டு கவிஞன் பிறந்த பட்டுக்கோட்டையிலிருந்து சொட்ட சொட்ட நனையுது படத்தில் அறிமுகமாகும் ஷாலினி அவர்களை பேச அழைக்கிறோம். Hi, என் பேர் ஷாலினி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். என்ன பேசுறேனே தெரியல, எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த நவீத்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
ட்ரைலர் பார்த்த மாதிரி எனக்கு செட்டும் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து நாங்கள் நடிக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப கூலாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஷாந்த், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோ-ஆக்டர். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிஒன். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சின்ன திரையிலிருந்து வந்து சினிமாவில் சிகரம் தொற்றவர் பலர். அந்த வரிசையில் கலக்க போவது யாரு, KPY சாம்பியன்ஸ், அது இது எது என்று காமெடி ஷோவில் நிறையவே கலக்கி நம்மை சிரிப்பில் ஆழ்த்தியவர் பெரிய திரைக்கு வருகிறார் முதல் முறையாக, அதுவும் டயலாக் ரைட்டராக. பாலைவனத்தில் பெய்யும் பெருமழை போல இவரது சினிமா பயணமும் பேரின்பமும் கலந்து தரட்டும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் KPY ராஜா அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா. பார்த்திபன் மாதிரி இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பேன்னு வச்சுங்களேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி குரல் டோல் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு டோன் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். கலக்க போகுது யாரு, அதுல விஜய் டிவில பயணம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா டிவி சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து டிஜிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எல்லா நடிகருக்கும் இருக்கக்கூடிய முதல் கனவு அப்படின்றது வந்து 70mm தன்னோட முகத்தை பாக்குறது தான். உண்மையா இந்த மேடையில வந்து யார் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, சத்தியமா நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த ப்ரிவியூ போடும்போதே முகத்தை இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தாண்டி இந்த ப்ராஜெக்ட் நிறைய இன்னல்களை தாண்டி வந்த ப்ராஜெக்ட். எல்லா படமும் அப்படிதான், படம் எடுக்கும்போது தான் தெரியுது அது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. அந்த வகையில இந்த இடத்துல ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் எங்களோட இயக்குனர் நவீத் எஸ் ஃபரீத் அவர்களுக்கு. சத்தியமா சொல்றேன், இந்த மனுஷன் டிரெக்டரா இருக்கிறதுனால நாங்க கோ டிரெக்டரா இருந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். அவர் இன்ஜினியர் வந்தா நாங்க சித்தால் பெரியாளா இருந்து அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்திருப்போம். ஏன்னா அவ்வளவு அழகா ஒரு வேலையை டென்ஷனே இல்லாம எப்படி வாங்கணும் கூலா வச்சுப்பாரு. நிறைய மேடைகள்ல அவங்கவுங்க படத்துல ஒர்க் பண்ணவங்க அந்த டிரெக்டர்ஸ் பேசும்போது அது எப்படி ஜாலியா இருக்க முடியும் அப்படிலாம் யோசிப்போம்ல. அந்த ஸ்பாட்டுக்கு போனாதான் தெரியுது, ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி எல்லா வழியையும் தனக்குள்ள ஏத்துக்கிட்டு எங்களை ரொம்ப கூலா படத்தை சூப்பரா முடிக்க வச்சாரு. இந்த இடத்துல நான் தாராளமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தை நாங்க 16 நாள்ல ஷூட்டிங் முடிச்சோம். 2 நாள் பாடல்கள் எடுத்தோம். அந்த கோல்கப்பா சாங் மொத்தமா 18 நாள்ல ஒரு திரைப்படத்தை முடிச்சோம். எங்களுக்கு தெரியாது ஒரு படம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஓடு 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 தள்ளு 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 அடுத்த சீன் வா போலாம் 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 என்ன பேப்பர்ல இருக்கோ அதை எடுத்தாரு. ரொம்பவே ஸ்கிரிப்ட்லயே எடிட் பண்ணாரு. ரொம்ப நன்றி நவீத் அவர்களே. இந்த படம் எடிட்டிங்காக டேபிளுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் உழைச்ச உழைப்பு ரொம்ப அதிகம். இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ரைசிங் ரேப்பரை வச்சு ஜித்தேஷ் கூட இணைந்து இந்த சொட்ட ஆந்தம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் நடிச்ச நிறைய பேருக்கு இது முதல் திரைப்படம். ஒரு நல்ல கைத்தட்டல் அந்த எல்லாருக்கும் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உண்மையாவே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. பொதுவா ஒரு திரைப்படம் பண்ணிருக்கீங்க, இந்த படம் எப்படி இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க. என்னைய கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்கேன், வசனம் எழுதியிருக்கேன், கோ டைரக்ஷன் பண்ணியிருக்கேன், நடிச்சும் இருக்கேன். என்னடா இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னா, நான் விஜய் டிவில வேலை பார்க்கும் போதும் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், நடிச்சிருக்கேன். டிஜிட்டல்ல பண்ணும்போதும் நான் எழுதியிருக்கேன், நடிச்சிருக்கேன். ஸோ இங்கே எனக்கு வந்து அது பெருசா தெரியல. ஆனா இவ்வளவு பெரிய வேலையை ப்ரோ நீங்க பண்ணுவீங்க ப்ரோ, தாராளமா பண்ணுங்க போன்னு தோலை தட்டி பின்னாடி ஒரு பேக்கப்பா இருந்த நவீதுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் எந்த மாதிரியான திரைப்படம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் வேலையை விட்டு போயிட்டு ஒரு 9 மணி 10 மணி போல வீட்டுக்கு ரீச் ஆயிட்டு கை கழுவிட்டு சாப்பிட உட்காருவோம். அப்ப யதார்த்தமா ஒரு டிவி சேனல் வச்சா ஒரு படம் போயிட்டு இருக்கோம். அந்த படத்தை பாதியில இருந்தா நம்ம உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஆனா கை கழுவிட்டு படுத்துக்கிட்டு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு தான் தூங்குவோம். சோ ஒரு திரைப்படத்தை எப்போ வேணாலும் நீங்க உள்ள போயிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்னு வெகு சில படங்கள் தான் இருக்கு. சமீபத்துல வெகு சில படங்கள் தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் சொட்ட சொட்ட நனையுது. சோ ஜாலியா நீங்க உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம். ஒரு புன்முறுவலோட தான் திரைப்படத்தை பார்ப்பீங்க. எங்கேயுமே முகம் சுளிக்க மாட்டீங்க. படத்துல சண்டை காட்சிகள் கிடையாது. சோ அது எங்களுக்கும் தெரியாதுன்றதுனால நாங்க அதை வைக்கல. இருந்தாலும் இல்ல ரிஸ்க் எடுக்க வேணாம். எப்பவுமே காமெடின்றது வந்து சீரியஸ் மிஸ்ன்னு சொல்லுவாங்க. செட்டுலயே இப்படியே இருந்தாங்கன்னா எனக்கே ஆயிடும், என்ன டைலாக் ஒர்க் அவுட் ஆகலையோ, ஏன் சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் ஆனா எல்லாருமே அந்த எடிட்டிங் முடிஞ்சு டப்பிங் வரும்பொழுது எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மத்தவங்க சீன்ஸை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை தாண்டி இந்த திரைப்படத்துல நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், விஜய் டிவியின் முகங்கள் நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் டிவில இருக்கக்கூடிய நிறைய நடிகர்களை நீங்க ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா பார்த்திருப்பீங்க, இல்ல ஒரு கெட்டப் போடுறவனா பார்த்திருப்பீங்க. எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரே ஒரு ஏக்கம்
தான் நடிகனா மாறணும்னு. இந்த திரைப்படத்துல நீங்க அந்த கேபி ஆர்டிஸ்ட் நிறைய திரைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க. இந்த திரைப்படத்துல அவங்க எல்லாம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல கைத்தட்டலும் கொடுத்துடலாம், அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிடலாம். இன்னொன்னு, நட்புக்காகன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சத்தியமா எனக்காக என் நண்பர்கள் இவ்வளவு வருவாங்க ப்ரோ, உங்களுக்கு உங்க ஒர்த்தே தெரியல ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு மீண்டும் எப்பவுமே டெய்லி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு நவீத் அவர்கள். ஏன்னா ஒரு கேரக்டருக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஜென்ரலா பேசிட்டே இருக்கும் பொழுது இந்த கேரக்டரை ரோபோ நான் பண்ணா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். கேட்டு பாப்போமா அப்படின்னு போன் பண்ணா, சல்லாம் தம்பிக்காக பண்ணாம யாருக்குப்பா பண்ண போறேன்னு உடனே வந்தாரு. ரோபோ சங்கரன் மட்டும் இல்ல, புகழ் இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணிருக்காரு. மச்சான் அவனுக்காக வரண்டா அப்படின்னாங்க. வினோத் இதே வார்த்தைகள் தான் தொடர்ந்து கேட்கும் பொழுது, இத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருந்து நண்பர்களை சம்பாதிச்சிருக்கோம். நல்ல நடிக்கும் நண்பர்கள், அதாவது நட்புன்னு சொல்லி நடிக்காம நட்புக்காக வந்து நடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்படி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். அந்த ரஞ்சித் உன்னி இந்த விழாவின் நாயகன். ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கும். உங்களுக்கு சர்ப்ரைஸ் எலிமெண்டா இன்னைக்கு ஜூக் பாக்ஸ்ல இன்னொரு சாங்கும் இருக்கு, ஒரு சூப்பரான சாங். அதை நீங்க தனியா ஹெட்செட் போட்டு கேளுங்க. உங்க மனசுக்குள்ள வலிகள் இருந்ததுன்னா அந்த பாடல் அந்த வலிகளுக்கு ஒரு தைலமாவது இருக்கும். ஏன்னா சூப்பரான ஒரு சாங், அதை நாங்க ஒரு ஹிடன் ஜெம்மா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா பண்ணிருக்காரு. ஏன்னா நீங்க தியேட்டர்ல பார்க்கும்பொழுது ரொம்ப உங்களை என்கேஜ் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ நல்ல ஒர்க் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் எனக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இன்னைக்கு நான் இங்க நின்று நான் மேடையில பேசுறேன் அப்படின்னா, அங்க இருந்து ஒருத்தர் என்ன பார்த்துட்டு இருக்காரு. அவரு தான் நான் காலேஜ்ல ஸ்டேஜ் ஏறும் பொழுது அவரு டைலாக் சொல்ல நான் எழுதுவேன். இன்னைக்கு சொட்ட சொட்ட படத்துக்கு நான் எழுதியிருக்கேன். எனக்காக வந்து உட்கார்ந்துருக்காரு என்னோட ஆசான், என்னோட குருநாதர், என் அண்ணன் கல்லூரி வினோத் அவர்கள். குருநானக் காலேஜ்ல என்னோட சீனியர். அவரோட எல்லா பயணங்கள்லயுமே ரொம்ப சப்போர்ட்டிவா எங்களுக்காக நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டே இருப்பாரு. இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு விஷ் பண்ணார். எனக்கு இதை விட பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா எப்படி ஈன்ற பொழுதும் தன் மகனை சான்றோனை கேட்ட தாயின்வாங்களோ அதே மாதிரிதான் எனக்கு ஒரு அண்ணன். அவரு முன்னாடி ஆனா நான் ஒரு படம் பண்ணியிருக்கேனே அண்ணே, உங்க தம்பி நானும் வந்துட்டேனே. ஏன்னா 2017 சர்வ சுந்தரம்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல அண்ணனும் ஒர்க் பண்ணாங்க, நானும் ஒர்க் பண்ணேன். அண்ணன் அதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு சினிமா வந்து பழக்கப்பட்டது. எனக்கு சினிமா அதான் ஃபர்ஸ்ட். அன்னில இருந்து ரொம்ப வருஷமா ஏங்கிட்டே இருந்தேன். ஒரு படம் பண்ணிட்டோம், வரல. பட் எஸ், ஒரு திரைப்படம் வராம இருக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஒரு நடிகனா ஒரு ஏக்கம் மட்டும் இருந்தது. அந்த ஏக்கம் இந்த மேடையில இன்னில இருந்து அது அழிக்கப்படும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ண சில பேரை நான் யாரையும் சொல்லல அப்படின்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே டீம் தான். நம்ம நாமளே வாழ்த்துக்கிறதுன்றது நம்ம எப்போ ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும், நன்றி, தேங்க்யூ. அண்ணே மிமிக்ரியா என்ன கேபிஐ சாம்பியன்ஸ் மாதிரி ஆக்கிறீங்களா இருக்கேனே? இல்ல, வந்த உடனே ஜெனரலா பார்த்திபன் சார் அப்படின்ட்டீங்களே, அது இயல்பா வருது. ஸோ இந்த மேடையில பார்த்திபன் சார் அவர் வந்து நம்ம படத்துக்காக பேசியிருந்தா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்னு சொன்னோடனே சிரிக்கிறீங்க. வணக்கம்னு திரும்பி சொல்லணும். பரவாயில்ல, நீங்க திரும்பி சொன்னீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு. அதனால முன்னாடியே சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தோட பேரு சொட்ட சொட்ட நினையுது. ஆனா படத்துல உங்களை எங்கேயுமே நினைய வைக்காது. சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க. ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. ஜாலியா இருக்கணுன்றதுக்காக வேற ஒருத்தவங்க கூட போயிடாதீங்க. நீங்க வந்தவங்களோடய போங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். ஸோ ஏமா நிறைய ஞாபகம் வச்சிருந்தேனே, பட்டுன்னு ஒரு வாய்ஸை கேட்டு முடிச்சு விட்டீங்க. அண்ட் எம்ஆர்ஆ இதுதான் இந்த மனுஷங்கிட்ட பிடிச்சது. அவருக்கு தெரியும் மீட்டர் வேணாம் வாங்க அப்படின்னாரு. அப்படியா, எங்க இயக்குனர் சொல்லிட்டாருன்னா தட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. கடைசியா ஒரே ஒரு விஷயம் பேசணும். அதை நான் அண்ணன் கிட்டதுக்கு எம்ஆர்ஆ வாய்ஸ்ல பேசுறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், ஆடியோ லான்ச்ல அடுத்த வாய்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் எடுத்துட்டு வந்தேன். பேச வச்சிட்டீங்க, என்ன பரவாயில்ல. அண்ட் இந்த திரைப்படத்தை இங்க வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்களும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அது நடந்தாலே போதும். ஏன்னா யாரோ பேசும்போது கேட்டேன், 1,00,000 பேர் தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா படம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க, ஓடிடில வந்தாலும் பாருங்க, ஓட்டி பாருங்க. ஆனா வாழ்க்கைய ஒரு வாட்டியாவது எங்களுக்காக சொட்ட சொட்ட நினைவு பாருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். மொத்தத்துல இந்த மேடை பயங்கரமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் வேற பேச வேண்டி இருக்கிறாங்க. சார், இது சொட்ட சொட்ட நனையுது எஃப்லிம் பை கேபி டீம்னு போட்டுடலாம் போல இருக்கு. ஐயோ, நீங்க இருக்கணும்.
ஆளாளுக்கு இப்படி ஒரு கண்டென்ட் கொடுத்தா என்னதான் பண்றது? அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். புன்னகை தன்னில் உயர்ந்த புன்னகை பூவென முகத்தை பூத்திடச் செய்யும் புதுமலர் தி கோல்டன் பியூட்டி ரியா அவர்களை பேச அழைக்கிறோம். நிறைய தேங்க்ஸ் கேட்டு கேட்டு போதுமா தேங்க்ஸ்ன்னு சொல்ற நிலைமையில தான் நீங்க எல்லாம் இருப்பீங்க. பட் ஆனா இந்த இடத்துல நின்னாதான் அந்த தேங்க்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து என்னை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு உங்களோட டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி இங்க வந்து எங்களுக்காக உட்கார்ந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட என்ன கேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சு என்னோட கேஸ்டிங் டைரக்டரா இருக்கட்டும், எங்களோட டைரக்டரா இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸை தவிர உண்மையாவே இந்த இடத்துல எனக்கு சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் சொல்லணும்னா, ராஜா ப்ரோ அவர் என்ன வந்து பண்ணுவாருன்னா, சீன்ல வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. டைலாக் எல்லாத்தையும் சொல்லுவாரு. நான் இந்த இடத்துல மறந்துட்டேன்னா மொத்தமே பேப்பரே இருக்காது, எல்லாமே மூளையில எப்படா ஒருத்தவங்கனால இவ்வளோ எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க முடியும்ன்ற மாதிரி இருக்கும் அவரை பார்த்தா. அப்புறம் ஆப்வியஸ்லி டைரக்டர் சார் எப்பவுமே கூலா இருப்பாரு. நாங்க வந்து டக்குன்னு படத்தை முடிச்சோம். அவர் சொன்ன மாதிரி 16 daysல வந்து மொத்த ஷூட்டும் முடிஞ்சிச்சு. என்னோட பாட்டு ரொம்ப கம்மியானாலும் என்னோட பாட்டு இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிச்சு. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஹியர். தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. வந்தாங்க, கடகடன் 4 வார்த்தை பேசினாங்க, அப்படியே போயிட்டாங்க. தேங்க்யூ ரியா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். மெனக்கடல், கடின உழைப்பு, இந்த இரண்டிற்கும் பெயர் இவருடைய பெயர்தான். பன்றிக்கு நன்றி சொல்லி, ஆண்டனி, பருந்தாவது ஊர்க்குருவி, சீசா என்று வித்தியாசமான கதைக்களங்களில் நடித்தவர். தேடி பெற வேண்டியது புகழ், நாடி வர வேண்டியது மரியாதை. தோட்டமெல்லாம் மலரும் பூவாசம் போல உங்கள் புகழ் எங்கும் மலரட்டும் பரவட்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கதையின் நாயகன் நிஷாந்த் ரூசோ அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும், மேடையில் முன்னால் திரை உலகுக்கு நாங்கள் எல்லாரும் அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள எல்லாரையுமே ஊக்குவிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போற பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட 5வது படம், ரிலீஸ் ஆகிற 5வது படம். பன்றிக்கு நன்றி சொல்லியில் ஆரம்பிச்சு சீசா வரைக்கும் இப்ப கடைசியா ரிலீஸ் ஆனது. தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா. அண்ட் நான் வந்து இந்த 4 படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. 4 படமே நான் கதை கேட்டேன். கதை கேட்கும் போது எனக்கு வந்து இது ஒன்னொன்னு ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு. அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. ஓகே, இந்த கதை வந்து இவ்வளவு என்டர்டெய்னிங்கா இருக்கு, இந்த விஷயத்துல இந்த இது கன்வே ஆகுதுன்னு. இந்த கதையும் நான் அவீத் பிரதர்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்கும் போது நான் அந்த எண்ணத்துலதான் ஃபர்ஸ்ட் உட்காந்தேன், எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்கா இருக்கும்னு. கேட்ட உடனே எனக்கு வந்து, பிரதர் இதுல எப்படி பிரதர் நீங்க கன்வே பண்ணீங்க, சொட்டை அப்படின்ற மேட்ரு, அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம், அது எப்படி கன்வே பண்ணுவீங்க, எனக்கு அது கொஞ்சம் கன்வே ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ஒன்னு தான் சொன்னாரு, பிரதர் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் இல்ல 3 பேர் பால்ட்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு போய் கொஞ்சம் நீங்க அவங்களோட கேட்டு பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள். யங் பால்ட்னஸ் இருக்காங்க, நான் பெரியவங்கள சொல்லல, சின்னவங்கள சொல்றேன். சின்ன வயசுலயே முடிய இழந்துட்டு யங் பால்ட்னஸ்ல இருக்கவங்ககிட்ட போய் நீங்க பேசி பாருங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன், இன்னொரு ஃப்ரெண்டு, 2 பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன். எனக்கு அன்னைக்குதான் வந்து அந்த பால்ட்னஸோட உண்மையான வலி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம காலங்கள்ல கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துங்களுக்காக நின்றுட்டு போச்சு. நிறைய ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிக்கும். பட் இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பால்னஸும் ஒரு மெயின் காரணமா போயிடுச்சு கல்யாணம் நிக்கிறதுக்கு. அது வந்து அவனோட வழியில எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, இது வந்து இவ்வளவு இம்பாக்ட் கொடுக்குது. பிளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அவங்கள வந்து கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண, நானே அவனை பண்ணியிருக்கேன். அந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவன் அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிடுறதே நிப்பாட்டினா அது என் லைஃப்ல வந்து அது ஒரு பாயிண்டாவே எடுத்துக்கிட்டேன். யாரையுமே பாடி ஷேமிங்கோ இல்ல ஏதோ விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்ட்ல எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமா எனக்கு பதிஞ்சிச்சு. ஸோ அப்போதான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு. சோ என்னன்னா, அவன் ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல. அவன் பிறக்கும் போதெல்லாம் பால்னஸ் இல்லையே, அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே, அவன் வந்து சின்ன வயசுல எல்லாம் சொட்டையா இல்லையே, அவன் ஏன் சொட்டையா ஆகுறான்? அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான், அவங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா ஆக்கணுன்றதுக்காக ஓடுறான், அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியா வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான். அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி தான் அவனுக்கு அந்த எண்டுல அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிக்கும் போது கடைசியில வந்து பொண்ணு கிடைக்கல,
பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க. இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது. ஸோ இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே. சொட்டுன்றது வந்து ஒரு நேச்சர் தான். அது வந்து நம்ம ஒரு குறையா வந்து ஒருத்தன் சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் அவனுக்கு முடி இல்லாம போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா, நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை ரொம்ப திணிக்க கூடாது. பால்னஸ்ல இருக்கவங்களை வந்து இப்படிதான்ன்றது திணிக்க கூடாது. அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமா நல்ல ஒரு எக்ஸாம்பிளா அமையும். அதுல நான் கண்டிப்பா நம்புறேன். அந்த லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு நீங்க வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸ் வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம். லவ் ஃபெயிலியர்ஸா இருக்கட்டும், இல்ல பால்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த படம் அமையும். கண்டிப்பா அதுக்கு ஒரு ஊக்கமா இந்த படம் வந்து பால்னஸை வந்து நீங்க இந்த படத்தை பார்த்து திருப்பி பால்னஸை இப்படி நீங்க ட்ரீட் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமா இந்த படம் அமையும். அதுதான் அந்த ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நவீத் பிரதர். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமா சிவிகுமார் சார் அண்ட் கேபிள் சங்கர் சார், கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்டா எங்க எல்லாரையும் ஹானர் பண்றதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் அந்த விழாவோட நாயகன் ரஞ்சித் உன்னி பிரதர். இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம், பருந்தாவது ஊர்க்குருவிக்கு அப்புறமா செகண்ட் படம். ரொம்ப சூப்பர்பா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி ரைஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷுவல்ஸ். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் லைனா அப்படியே சொல்லிடுறேன். கோபால் பிரதர், ஜிதேஷ் ப்ரோட நான் அடுத்தது எனக்கு சீசான்ற மூவி ஜிதேஷ் ப்ரோ அப்போதான் எனக்கு நல்லா இன்ட்ரடியூஸ் ஆகி க்ளோஸ் ஆனோம். ஸோ இந்த மூவி அவர் விஷுவல்ஸ் பார்த்தோன்னே ப்ரோ நான் கண்டிப்பா இந்த படத்தை நம்ம பண்ணிக்கலாம், 10 மியூசிக்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ 10 மியூசிக்கா அவங்க தான் இதுல இன்வால்வ் ஆகி பண்ணி மியூசிக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ பிரதர். அண்ட் எடிட்டர் சதீஷ், என்னோட பன்றிக்கு நன்றி சொல்லி படத்தோட எடிட்டர், எனக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்டர். ஸோ அந்த படத்துக்கு எவ்வளோ நீங்க ரீச் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படமும் அந்த அளவுக்கு விஷுவல்ஸ்ல எடிட்டிங்ல நல்ல சூப்பர்பா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் நல்லபடியா நல்லா வரும்னு நாங்க நம்புறோம். ஸோ தேங்க்யூ ப்ரோ. கேபி ராஜா ப்ரோ, தேங்க்யூ கேபி ராஜா பிரதர். ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து எனக்கு வந்து பிரதர் பால்னஸ்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைலாக் டெலிவரியில இருந்து எல்லாமே எனக்கு வந்து அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதான் ஓப்பனா ஒத்துக்கணும். ஏன்னா சின்ன நுணுக்கங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ பிரதர். அண்ட் யுவராஜ், இந்த படத்துக்கு ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அசோசியேட் டைரக்டர். ஸோ தேங்க்யூ யுவராஜ். அண்ட் கோ ஆக்டர்ஸ் வர்ஷினி அண்ட் ஷாலினி, இவங்க கூட ஒர்க் பண்ணதுல ஐம் சோ ஹாப்பி. தேங்க்யூ போத் ஆஃப் உங்க 2 பேர் கூடயும் செப்பரேட்டான ஷெட்யூல்ல ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இல்ல வார்த்தைலாம் பரல. அண்ட் முக்கியமா ரோபோ சங்கர் அண்ணன், ரொம்ப நன்றி. நான் உங்க கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோபோ சங்கர் அண்ணன், கேபி வினோத் பிரதர், கேபி புகழ் அண்ணன், இவங்க எல்லாரும் கூடயும் ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல. ஐம் சோ ஹாப்பி. அண்ட் அஸ்லா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அவங்க கூட ஒரு கேமியோ சாங் பண்ணியிருக்கோம். அது கோலுகப்பா சாங். அதுல எல்லாமே அவங்க கூட உங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல. ஐம் சோ ஹாப்பி. ரியா, உங்களோட காலேஜ்ல அவங்கள தான் லவ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸ்ல தான் அவங்க கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமா விதாகர் லிரிசிஸ்ட், அவர் கூட பருந்தாவது ஊர்க்குரிய என்னோட முன்னாடி படம் அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆனந்த் ப்ரோ, தேங்க்யூ. ஆனந்த் பிரதர் வந்து என்னை அண்ணன்னு கூப்பிடுவாரு. பட் எனக்கு வந்து கூச்சமா இருக்கும் நீங்க அண்ணன்னு என்னை கூப்பிடுறது. ஸோ அது அவரு ஏஜ் என்னன்னு எனக்கும் தெரியாது. ஸோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ ஃபார் பீங் உங்க கூட ஒர்க் பண்ணதுல. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். பத்திரிகை மீடியா உங்க கையில தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அப்படியே 2 ஹீரோயின் பேசிட்டு இருந்த உற்சாகத்துல பாதி கதையை சொல்லிட்டீங்கன்னு முன்னாடி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ரொம்ப முக்கியமானவங்களை பேச கூப்பிட போறோம். பொழுதுபோக்க எங்கள் ரசிப்பு, பொற்காசை இறைத்த உங்கள் சிரிப்பு, இடிப்பிலும் மடிப்பிலும் இதயத்தை ரசிக்க வைத்த இளைஞர்களின் இன்ஸ்டாகிராம் ஏஞ்சல் பிரியங்கா நாயர் அவர்களை பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எனக்குமே வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்துல வந்து நான் ஒரு ஸ்கிரீன்ல வந்து என்ன பார்க்க போறேன்றது எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். த தேங்க்ஸ் கோஸ் டு டைரக்டர் சார். பிகாஸ் 2 days முன்னாடி தான் அவர் என்ன ரீச் அவுட் பண்ணியிருந்தாரு. ஷூட்க்கு 2 days முன்னாடி தான் ரீச் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு, இந்த சாங்ல வந்து உங்களுக்கு ஒரு கேமியோ ரோல் மாதிரி இருக்கு, அண்ட் அதுல வந்து நீங்க டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
ஆப்வியஸ்லி எனக்கு அது என்ன மாதிரி பாட்டு எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. பட் ஹார்ட்ஃபுல்லி ஐம் வெரி வெரி ஹாப்பி. இந்த சாங் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. And I'm equally excited because I had a chance to work with Varshini and Nishant. And ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூவா இருந்தது. 2 நாள் ஷூட் பண்ணோம், but it didn't feel like 2 days. So thank you so much. And I'm hoping that எல்லாருமே சொல்ற மாதிரி இந்த படம் வந்து சூப்பரா இருக்கணும். Thanks to press and media for being here today. And thank you so much for the opportunity. So எல்லாருமே வந்து 22nd அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல போய் இந்த படம் ப்ளீஸ் பாருங்க. Thank you. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இவர் இங்கு வந்தாலும் பேசினாலும் மேடை கலகலக்கும். டிஆரும் ரோபோவும் சேர்ந்து மாஸ் காட்டவிருக்கும் அந்த படத்தை நாங்களும் பார்க்க அவளோடு இருக்கிறோம். கலையின் காதலன் கமலஹாசன் ஆர்வலன் காமெடியிலிருந்து வில்லனாக கலக்கவிருக்கும் ரோபோ சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லா கேமராவும் இப்போ என் பக்கம் தான் திரும்பி இருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், இல்லை திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும், இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக வந்து இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குண்டா இருக்கவங்க எப்பவுமே குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார் மீ. அதையும் சொல்லிடுறேன், குழந்தை மாதிரி தான் அது. ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்தை மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகா தம்பி ராஜா சொன்ன மாதிரி 18 நாள் அந்த படத்தை முடித்தோம். இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். கண்ணு கிடைச்சிச்சா? என் ஜாதிக்கார படம், நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம், முழுக்க முழுக்க நகைச்சுவை தான். நீங்கள் வந்து ஒரு கேபி எபிசோடை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேபியையும் வந்து இந்த படத்தில் பார்க்க போறீங்க. அதனால தான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிகையாளர் மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டெல்லாம் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளவு தூரம் கைதட்டி ரசித்து சிரிச்சது ரீசெண்டாக இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலகுரல் மேடையா மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உண்மையே எஸ்ஆர்னோ தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த. ரெண்டாவது, நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா, 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல பேசிட்டு போவாங்கன்னு நினைச்சேன். பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக, அவ்வளவு அற்புதமான தமிழ்ல இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையா இருக்கும். உண்மையிலே உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சி.வி. குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர், அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட்டாளம் தான். முதல்ல வந்து ஹீரோவை பத்தி சொல்லிடுறேன். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்ப தன்னுடைய இமேஜை உடைச்சு வேற மாதிரி ஒரு கெட்டப்ல படத்துல நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில அதே கெட்டப்ல வந்து நான் உட்காரேன்னு சொல்லும்போது, இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆசான் திருவண்ணாச்சாரியார், உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான். 16 வயது நிலை படத்துல வந்து எப்படி கோமணத்தோட நடிச்சாரோ அவ்வளவு பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்ல வந்து எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்ல தான் நடிச்சிருக்கேன். அவர் நார்மல் கெட்டப்ல கூட வந்திருக்கலாம், ஆனா இந்த கெட்டப்ல தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தாரு பாருங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் இருக்கு. இது இந்த மேடையில உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நிறைய மேடை கொண்டு போக போது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த தயாரிப்பாளர் கேபி ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமாதமா, ரொம்ப டிஃப்ரெண்டான வாய்ஸ் எல்லாம் பேசக்கூடியவர், அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த், அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்தின் அப்படி நேர்ல கொண்டாந்துருவான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத், எக்ஸ்ட்ரானரி ரைட்டர், கூடிய விரைவில் நான் வந்து டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னொரு 4-5 மாசம் கழிச்சு ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போறேன். அதுல வந்து கேபி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க, கூட ஆனந்த் எல்லாருமே. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு? எப்படி போட்டு விடாய் மரம் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் தான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை, மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். பின்னாடி என்ன சொன்னாங்கன்னு காதுல விழுந்தது அவங்களுக்கு. நீங்க டயலாக் இதெல்லாம் பேசணும்ன்றதுக்காக தானே எங்களை பேச வச்சீங்கன்னு சொன்னாங்க. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். 1000 ஆண்கள் அழகான கவிதை எழுத சொன்ன காதோறும் பேசிய ஜிமிக்கி கம்மல், பட்டுத்தென்றல் தொட்டு சென்ற அழகான பாதங்களில் ஒற்றைச் சிறகாய் நடனமாடி உலகம் முழுவதும் ஒலித்த ஒரு பாடல். ஜிமிக்கி கம்மல் குரலுக்கு ஒத்த சொந்தக்காரர். சொட்ட சொட்ட நனைது படத்தில் இளமை ததமம் இசையமைத்த இசையமைப்பாளர் ரஞ்சித் உன்னி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில. ரொம்ப நாளைக்கு கனவு கண்ட ஒரு மேடை தான். 2021 இருந்து தான் எனக்கு நவீதோட பழக்கம், நிஷாந்த் மூலமா. ஸோ அப்போல இருந்து இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். நிறைய அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. லைக் என்னோட சிங்கிங் கெரியர் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிகம் அ கம்போசர். ஸோ என்னோட பருந்தாவது ஒரு குறி சாங்ஸ் கேட்டு நவீத் கேம் டு மீ வித் நிஷாந்த். ஸோ ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் இந்த படத்துக்கு அவங்க வந்து என்ன அழைக்க வச்சு ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டோம். ஸோ ஐ டோல்ட் ஹிம் இட்ஸ் வெரி நைஸ் ஸ்டோரி. இது கண்டிப்பா மக்கள் கிட்ட போய் இது அந்த ஒரு 2 hours ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, ஹீ இஸ் வெரி கூல். அது எந்த இதுலயும் மாற்றமே இல்லை. இஸ் வெரி கூல் பர்சன். அண்ட் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது வந்து இந்த படத்துல ஒரு கல்யாண சாங் இருக்கு. இதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். அதுக்கு எனக்கு நல்ல ஒரு சாங் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எப்பவுமே எல்லாருமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் கொடுக்கும்போது நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, ஏதாச்சும் ஒன்று பண்ணோன்னு. ஸோ அந்த டைம்ல நவீத் ப்ரோ கிட்ட வந்து இந்த கோலுகப்பா சாங் நான் பண்ணி ஒரு நேசன் சாரை கூப்பிட்டு அவங்க அழகா அதை எழுதி ஒரு பல்லவி ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்தேன். அண்ட் ஹி வாஸ் சோ இம்ப்ரெஸ், ஐ கெஸ், ரைட். From that time onwards, he was saying that இல்ல ப்ரோ, எனக்கு எல்லார்கிட்டையும் நான் பதில் சொல்ல முடியும். I am introducing a very good talent சொல்லி. So I hope I kept that word for you, bro. So அந்த சாங் முடிஞ்சு next we have gone for a love song. So இவருக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு டியூன் அனுப்பிச்ச உடனே இல்ல ப்ரோ இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு ஈஸியா சொல்றாங்க. அதாவது நான் கன்வின்ஸ் பண்ணதோ எதுவுமே இல்லை. இல்ல ப்ரோ திஸ் நாட் ஒர்க்கிங், கிவ் மீ அ பெட்டர் ஆப்ஷன். இப்படி சொல்லும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் அந்த ஒரு ஃப்ரீடம் இன்னும் ஈஸியா கிடைக்குது. அண்ட் இஃப் இட் இஸ் நாட் குட் நமக்கு தெரியும், ஹி மைட் பி திங்க் சம்திங் பெட்டர். அதனால ஐ ஆம் சப்போஸ் டு டூ சம்திங் எல்ஸ். செகண்ட் சாங் கொடுத்தோம், செகண்ட் டியூன் அமிச்சோம் லவ் சாங்கு. அகெயின் ஹி காட் இம்ப்ரெஸ் அண்ட் மந்திர கண்ணாலே அந்த சாங் பிறந்துருச்சு அந்த மாதிரி. ஸோ இன்னொரு சாங் இதுல இருக்கு. ஸோ ஒரு சொன்ன மாதிரி ராஜா சொன்ன மாதிரி it'll be something really soothing your ears. அது வந்து கூடிய சீக்கிரமா உங்களுக்கு யூடியூப்ல கிடைச்சிடும் அந்த சாங். அதுவும் கேளுங்க. என்ன மாதிரி இருக்கிற புது கம்போஸுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. And I must say a big thanks to Nishant to introducing me to Naveed. And Naveed, thank you so much for giving me this wonderful opportunity. And this will be my something which I have achieved after a long very time. Thank you very much, bro. Sir, 1 second. ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு அந்த ஜிமிக்கி கம்மல் பாட்டு கேட்டு. ஒரு 2 லைன் பாடுறீங்களா?
ஜிமிக்கி கமல் பாடுவோம், நம்ம படத்தோட பாட்டும் பாடுவோம் கண்டிப்பா. அண்ட் டெஃபினெட்லி ஒரு வார்த்தை சொல்ல மிஸ் பண்றாங்க. இந்த க்ரூ, ஈச் அண்ட் எவ்ரிபடி இந்த டீம் சோ சப்போர்ட்டிங். ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் அவரோட அதை வேவ் லெங்க் அப்படியே கிடைச்சிருக்க மாதிரி, ப்ரோ பண்ணுங்க ப்ரோ, நோ ப்ராப்ளம் ப்ரோ, எல்லாமே ஒரு கூல் ஆட்டிடியூட் தான் எல்லாருக்கிட்டையும் இருந்தது. ஸோ எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம், அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த ரிசல்ட் விச் ஐ ஹவ் கிவன் டு ஆல் ஆஃப் யூ. இந்த மாதிரி ஒரு கூல் அட்மாஸ்பியர்ல ஒரு ஆர்டிஸ்டிக் மைண்டுக்கு எவ்வளோ கிரியேட்டிவிட்டி கிடைக்கும். ப்ரெஷர் போடும்போது தான் எல்லாமே ஃபம்பிள் ஆகும். பட் I was so happy to work this project. Once again, I am thanking Navid bro for this. ചെമ്മീൻ ചാടിയാൽ മുട്ടോളം, പിന്നെയും ചാടിയാൽ ചട്ടോളം, ചുമ്മാ ഊതാൻ നോക്കാതെ, തയം കളിക്കാൻ നിൽക്കാതെ, കളിവേഷം പോയടാ ഇനി വേഷം മാറടാ, മലയാറ്റൂർ പള്ളിയിൽ ഒരു കുരിശും കുടനീരാം, മല പോലെ വന്നത് എലി പോലെ പാഞ്ഞടാ, ചെന്നം ഭിന്നം ജെല്ലാം മഴ പൊടിക്കുന്നു പൊടിയൂത്തകളെ, എന്റെ മേട ജിമിക്കി കമ്മൽ എന്റെ പെൺകെട്ടു போய் எந்த தந்தை பிராண்டி குப்பி எந்த அம்மா குடிச்சு தீத்தே. இந்த படத்துல ஒரு சாங் ப்ளே பண்ணல, அது பாடுவீங்களா? இந்த ஆடியோ லான்ச் வேற லெவலுக்கு இருக்க போகுது, இப்ப பாருங்களேன். எனக்கு கொஞ்சம் ஆசைதான். சரி, நீங்க பாட இவரு ஹம் பண்ண இவங்கெல்லாம் போட. சரி. ചെമ്മീൻ ചാടിയാൽ മുട്ടോളം, പിന്നെയും ചാടിയാൽ ചട്ടോളം, ചുമ്മാ ഊതാൻ നോക്കാതെ, തയം കളിക്കാൻ നിൽക്കാതെ, കളിവേഷം പോയടാ ഇനി വേഷം മാറടാ, മലയാറ്റൂർ പള്ളിയിൽ ഒരു കുരിശും കുടനീരാം, മല പോലെ വന്നത് എലി പോലെ പാഞ്ഞടാ, ചെന്നം ഭിന്നം ജെല്ലാം മഴ പൊടിക്കുന്നു പൊടിയൂത്തകളെ, എന്റെ മേട ചിമത്തി കമ്മൽ എന്റെ പെൺകൊണ്ടു പോയി എന്റെ പെണ്ണെ പ്രാന്തി കുപ്പി എന്റെ അമ്മ കുടിച്ചിട്ടേ. இல்ல பிரியங்கா மிஸ் பண்ணிட்டீங்களே, அச்சோ. ரோபோ வரும்போது அவங்களே கொஞ்சம் கூட்டு வந்திருக்கலாம்ல. பிரியங்காவை தான். ஆமா சார், ஒரு சாங் மிஸ் பண்ணிட்டீங்களா படத்துல? அதுக்கு ஒரு 2 லைன் மட்டும் பாடுங்களா? இது வந்து படத்தோட டீம்ல இருந்து கேட்கிற ரெக்வெஸ்ட். ஸோ நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், இந்த லவ் சாங் இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ அது உங்களுக்கு 2 லைன்ஸ் உங்களுக்கு பாடுறேன். ஓர கண்ணால பார்க்கும் முன்னால வீசும் காத்தெல்லாம் சீனி சக்கரையா, தேனு செவ்வாழ சேர்ந்து பெண்ணாக நானும் காஞ்சேனி தேங்காக்க பறையா, 5-6 வாரமா மந்தார மேகமா சஞ்சாரமாடுதே இதுதான் அதுவா, ஏ மருதாணி பூவா மனசெல்லாம் நீதான், மனசுக்குள் நீ செய்யும் காதல் தந்திரமா, ஏ மந்திர கண்ணாலே என் மந்திர கண்ணாலே, என் வானம் பூமி எல்லாம் இப்போ சுத்துது உன்னாலே. ரொம்ப சின்சியரா இன்னொரு விஷயம் சொல்றேன். நவீத் ப்ரோ has acquired my heart because எனக்கு ஒரு தம்பி இருக்கு, அதோட சின்ன தம்பி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எனக்கு கிடைச்சது. So I'm so happy. He is like own brother to me. Thank you so much. தேங்க்யூ ரஞ்சித் உன்னி சார். இன்னும் நீங்க நிறைய படங்கள் தமிழ்ல பண்ணணுங்கிறது சார், இன்னும் நீங்க நிறைய படங்கள் தமிழ்ல பண்ணுங்கிறது எங்களோட ஆசை. தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கல்லூரி, கலகலப்பு, மாரி, அயோத்தி என்று வெற்றி பெற்ற படங்களில் எல்லாம் கவனிக்க வைத்தவர். சின்ன சிரிப்பும் சிறந்த நடிப்பும் வினோத்தின் அடையாளங்கள். வருங்கால தமிழ் சினிமாவில் புது அடையாளமாக மாறவிருக்கும் கல்லூரி வினோத் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வணக்கம். சொட்ட சொட்ட நனையுது ஒரு பயங்கரமான ஒரு லவ் சாங் லிரிக்ஸை இப்படி பயங்கரமா மாத்தி செம ஃபன்னா ஜாலியா மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். நவீஷ் ப்ரோ, ஸோ அவரை பத்தி எல்லாருமே இவ்வளவு பாசிட்டிவா சொல்றாங்க. அண்ட் டீம் எல்லாருடைய ஃபேஸும் வந்து ஒரு ப்ரொடியூசரை பார்க்கும்போது, சிவிகுமார் சார் ஒரு ப்ரொடியூசரை ஹேண்டில் பண்ணும்போது ஒருத்தங்க முகத்துல எவ்வளவு பயம் இருக்குமோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கா ப்ரெஸ் ஹேண்டில் பண்ணும்போது இருக்கும். பட் எல்லாருடைய ஃபேஸும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு.
ஸோ அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஒர்க் பண்ணி உங்ககிட்ட ஹாப்பியாக கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனை ஆடி மாச ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி கொடுத்த ரோபானுக்கு நன்றி. ஸோ இது எல்லாருமே எனக்கு அண்ணனே அந்த பாயிண்ட்டை சொன்னாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நேற்று இங்கே தான் வந்திருந்தேன், என்னுடைய படத்துடைய ஒரு ப்ரெஷ் ஷோக்காக வந்திருந்தேன். அண்ணன் இன்னைக்கு என்ன கேட்டாரு, என்ன வினோத் 2 நாளா பிரசாத் சைடே சுத்திட்டு இருக்க, ஆனா அதுக்குன்னு கூல் சுரேஷ் என்ன சொல்ற போறீங்க என்ன, அதெல்லாம் இல்லைண்ணே அப்படின்னு சொன்னேன். என்னன்னா படத்துல நடிச்ச ஆர்டிஸ்டே வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரமாட்டாங்க. ஒரு ஹீரோ அவர் வந்து ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போது அவங்களுடைய அந்த படத்துடைய லுக் இல்லாம இப்ப கரண்ட்ல என்ன லுக்ல இருக்காங்கன்றத காமிக்கணும். ஸோ அதுதான் வெளில அவர் நினைப்பாங்க. பட் அவர் அந்த கெட்டப்ல வந்தது நான் ரொம்பவே இம்ப்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அவர் எவ்வளவு டெடிகேஷனா இருப்பாரு. அவரு ரோமனை சொன்ன ஒரு பெரிய வார்த்தை, அது ஃப்ளோல சொன்னாரு, பட் பெரிய வார்த்தை அது. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் இல்லை, இன்னும் பெரிய ஸ்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாவே இருக்கு பிரதர். தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்குமே எனக்கு இன்வைட் பண்ண என்னுடைய ராஜா, என்னுடைய காலேஜ் ஜூனியர் அண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட், என்னுடைய தம்பி. அவன் வந்து கல்ச்சுரல்ஸ்லயும் சரி, மீடியாலையும் சரி, அண்ட் டிஜிட்டல்லையும் சரி அவனுக்கான ஒரு இடத்த அவன் ஆடியன்ஸை கேதர் பண்ணி வச்சிருக்கான். அவனுடைய ரைட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்துல அவனுடைய டைலாக் ரைட்டரா அவன் அண்ட் ஸ்கிரீன்லயும் வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இங்க இருக்க எல்லாருமே வந்து நிறைய புதுசா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல வரவங்க அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனந்த் அவனுடைய தம்பி தான், அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை நீங்க எல்லாருமே அது ஒரு பிரஸ்ஸுக்கு போட்டு காமிக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு ஆடியன்ஸை தாண்டி அவங்க அது ஆடியன்ஸ்க்கு சொல்ல போற விஷயம்ன்றாலும் நிறைய கவனிப்பாங்க. பட் இங்க அவங்களும் ஒரு ஆடியன்ஸ்ன்றத வந்து என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணது வந்து எப்பவுமே வந்து பிரஸ்ஸு கிட்ட சொல்லி இவங்களுக்கு கை தட்டுங்க, அவங்க கை தட்டுன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே பிரஸ்ஸு கை தட்டணும், ஏன்னா அவங்க அவ்வளவு சூப்பரா நம்மளை என்ஜாய் பண்ணாங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி. படத்தை வழக்கம் போல சொல்றதுதான், தியேட்டர்ல பாருங்க, அதுக்கப்புறம் இந்த படத்தை நல்லபடியா ப்ரொமோட் பண்ணுங்க, உங்க எல்லாருடையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வினோத். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். புது பயணம், புது பாதை, புது தொடக்கம். இன்று முதல் படைப்பாக தரமானதாக தர வந்துள்ள சொட்ட சொட்ட நனையுது படத்தின் அட்லர் புரொடக்ஷன் சார்பில் திரு CFO அசார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜ்ல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஸ்டேஜ்ல இருக்க மற்ற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் ரொம்ப கூல் எல்லாம் சொன்னாங்க. 2010ல மீட் பண்ண ஃபர்ஸ்ட் 2000 கட் பண்ணி 2014 காலேஜ் முடிச்சுட்டு ஒருத்தர் வந்து நீங்க நல்லா சொல்றீங்க, சத்யம் தியேட்டர்ல 17 பேனர் இருக்கும். அப்போ 17 படத்தையும் பார்ப்போம். நாங்க 2 பேரும் மதிய ஷோ பார்ப்போம், நைட் ஷோ பார்ப்போம். ராக் ஸ்டார் படத்தை 6 வாட்டி கூட்டுப்போம். ஓனாய் மாட்டுக்குட்டி 4 வாட்டி பார்த்தோம். தியேட்டர்லயே தான் போவோம். அப்பையில இருந்து எங்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, டவுன்லோட் பண்ணி பார்க்கவே மாட்டோம். அப்போ கலைஞர் அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க, அதுலயும் பார்க்க மாட்டோம், தியேட்டருக்கே தான் போவோம். அப்போ ஒருத்தர் வந்து நீங்க கதை எழுதுங்க தம்பி, நான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டார். அப்படியே போயிட்டு ஒரு வீடு வாடகை எடுத்து நாங்க 2 பேரும் கதை எழுதுறோம். அந்த புக் இன்னும் வச்சிருக்கான். இவன் கதை சொல்லுவான், நான் எழுதுவேன். எழுதி ஃபுல்லா வச்சிருக்கோம். 2015ல ஆரம்பிச்சு ஒரு பெரிய டிராவல். 2025ல வந்துதான் இதை அவனை ரியாலிட்டி ஆக்க முடிஞ்சு. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்சு 4 ஜாப் ஸ்விட்ச் பண்ணிட்டான். அதுக்கப்புறமும் நான் சண்டை போட்டு போனேன். அதுக்கப்புறம் திரும்பி வந்தேன். இவன் இதுலயே இருந்தான். 10 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, நீங்க பாத்திருப்பீங்க எவ்வளவு ஒரு கஷ்டம் ஒரு படத்தை கன்வெர்ட் பண்றதுன்னு. நான் ஒரு கட்டத்துல இவங்க படத்தை ஷூட் பண்ற விதத்தை, ஷெட்யூல் போடுறது, பிளான் பண்றது எல்லாம் கம்பெனி ரன் பண்ற மாதிரி இருக்குன்றத பார்த்துட்டு பெஸ்டா இன்னொரு சைட்ல வந்து படம் எப்படி எடுக்கிறது ஒரு கன்சல்டன்சி ஆரம்பிச்சிடறானே உங்க டீமுக்கே சொல்லிட்டேன். இப்போ இந்த படத்துல வேலை செஞ்ச எல்லாருக்கும் நிஷாந்த் ப்ரோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ரொம்ப வருஷமா டிராவல் பண்றோம். 4-5 வருஷமா மல்டிபிள் அட்டம்ஸ். நிஷாந்த் ப்ரோலாம் எனக்கு 6 இயர்ஸா தெரியும். ஸோ நிஷாந்த் ப்ரோ, ஷான் ஷானுக்கு ரொம்ப நன்றி. விஸ்வா என் ஃப்ரெண்ட் இதுல அசோசியேட்டா வேலை செஞ்சிருக்கான். KP ராஜா ப்ரோ, யுவராஜ் ப்ரோ, வர்ஷினி, பிரியங்கா, டைரக்டர் ரஞ்சித் துணி, இந்த விழா நாயகன், அவருக்கும் ரொம்ப நன்றி. கோபால், எல்லாருக்குமே. ஆகஸ்ட் 22 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப 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 கஷ்டப்பட்டு லிட்டரலா இந்த அட்டெம்ப்ட் வந்து இம்பாசிபிள் ஈவென்ட். இது ஒரு பெரிய ஒரு இது. நவீத் கிட்ட என்னன்னா முடியாது அப்படின்னு சொல்ல விடவே மாட்டான். முடியாதுன்னு சொல்ல விடவே மாட்டான். உங்களை முடியும் அப்படின்னு சொல்ல விட மாட்டான். செஞ்சிரு, அவன் போயிடுவான். நீங்க செஞ்சுதான் ஆகணும் அதுக்கப்புறம். அதனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களோட சொந்த முயற்சி, நாங்க இத்தனை வருஷம் இந்த 10 வருஷம் டிராவல்ல நாங்க சம்பாரிச்சது போனது வந்து எல்லாம் போட்டு எங்களுடைய சொந்த முயற்சி. எல்லாரும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட், உங்களோட ரீச் இருந்துச்சுன்னா இந்த படத்துல எல்லாரும் வந்து தியேட்டர்ல பார்ப்பாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கும். அடுத்து பெருசா ஒரு சம்பவம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கும் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நவீத், குட் லக். சியர்ஸ். தேங்க்யூ.
சம்பவம் பண்ண போறேன்னு சொல்லிட்டே சம்பவம் பண்ண போறீங்களா? தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சமீபகால திரையுலகம் இளைஞர்களின் கையில் எப்போதும் திசை திரும்புகிறது. அது இப்போதும் சாத்தியமாகிறது. புதிய முயற்சி, புதிய தொடக்கம் எப்போதும் வெற்றியின் கதவை திறக்கும். இன்று கோடம்பாக்கம் கதவு திறந்து ஒரு படைப்பாளியின் பயணம் துவங்குகிறது. மலர்கரம் கொடுத்து வரவேற்கிறோம். அறிமுக இயக்குனர் நவீத் எஸ் ஃபரீத்திற்காக இந்த மேடை காத்திருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் கூல் டைரக்டர் சொல்லி எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா வந்து இவ்வளவு கூட்டம் வந்து பார்க்கணும்னு ஆசை. இப்பதான் ஃபர்ஸ்ட் மேடை எனக்கு. இதுக்கு முன்னாடி எல்லா ஆடியோ லான்ச்சும் கூப்பிடுவாங்க, அப்படியே என்ன வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவேன். இது வந்து சொட்ட சொட்ட நினைவுது. ஆக்சுவலா நாங்க வந்து படம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நாங்க வந்து யார்க்கர்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஆனா வந்து அதுக்குண்டான ஃபண்டிங் எங்கள்கிட்ட இல்லை. எங்களோட ப்ரொடியூசர்ஸ் யாரும் இல்லை. கான்ட்ரவர்சி வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்தாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு காமெடி படம் பண்ணலாம். அந்த காமெடி படம் வந்து எல்லாரும் பண்றாங்க, புதுசா என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணப்போதான் நான் என் டீம்லாம் வந்து ஆட்லர் என்டர்டெயின்மெண்ட்ன்றது எங்க டீம் தான். நாங்க வந்து பல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். படம் பண்ணணும்னா பல பிஸ்னஸ் பண்றோம். ஸோ அதை வச்சு ஒரு படம் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு காமெடி படம் பண்ணலான்னு முடிவு பண்றப்போ மயிரா போச்சு, ஏதாவது ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்றப்போ இது இந்த மாதிரி வந்து ஆகுன்றது எனக்கு நாங்க எதிர்பார்க்கல. இந்த படம் நாங்க பண்ணணும் நான் அஜர் கோபால்லாம் வந்து பேசும்போது எவ்வளோடா பட்ஜெட் நம்ம கையில இருக்கு அப்படின்னு கேட்டா இருக்குடா, ஆனா வந்து எத்தனை நாள் ஷூட் பண்ண போறோம்ன்றது எங்களுக்கு அப்போ பிளான் இல்லை. அப்போ நாங்க பிளான் பண்ணப்போ எங்கள்கிட்ட ஷூட்டிங்க்கு இருந்த அமௌண்ட் வந்து வெறும் 20 நாள் தான். 20 நாள் ஷூட் பண்ண முடியும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இது ரிலீஸ் எப்படி பண்ணணுன்றது அடுத்து பார்த்துக்கலாம் டென்ஷன்ல. அந்த டென்ஷன்ல நாங்க வந்து ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 சீன் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாம இந்த படத்தை நாங்க வந்து 18 நாள்ல முடிச்சிருக்கோம். ஆனா 18 நாள்ல முடிச்சிருக்கோன்றது நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியாது. இது என்னன்னா, நாங்க ஒரு டீமா வந்து நாங்களும் இருக்கோம், எங்களாலையும் படம் பண்ண முடியும். யார் பேக்கப்ல எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. எங்க அப்பா அம்மா இங்க உட்காந்துருக்காங்க. எங்க அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான். அவர் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும் போது எவ்வளோடா பணம் இருக்குன்னு கேட்டப்போ பணம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்றப்ப இவரும் ப்ரொடியூசர் மாதிரி, சரி நீ ஒரு 10 நாள் எடுத்து காட்டு, அதுக்கப்புறம் நான் வேணா காசு கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதனால நான் என்ன ஆக்சுவலா வந்து வேற ஒரு ஆக்டர் இந்த ஒரு ரோல் பண்ண வேண்டியிருந்தது. அவரோட டேட் இல்லை, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. டேட் இல்லைன்றத விட பணம் இல்லை. அப்போ வந்து எங்க அப்பா வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். அப்போ வந்து நாங்க நீங்க இனிமேல் சாஸ்திரி இல்ல, நீங்க மேஸ்திரி இல்ல, நீங்க தான் ரவி சாஸ்திரின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவரையும் வந்து ஒரு ரோல் பண்ண வச்சு, அவர் ரோல் பண்ணா காசு கொடுத்துதான் ஆகணும். அப்படி நாங்க ஒரு பிளாக்மெயில் பண்ணி அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி நாங்க வந்து இந்த படம் முடிச்சிருக்கோம். எங்க அம்மா அதுக்கப்புறம் நான் வந்து ஜுவல்ஸ்லாம் எங்கேயும் போடுறது இல்லை, நீ வேணா என் ஜுவல்ஸையும் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஜுவல்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்ப என்னன்னா, நான் கண்டிப்பா ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். இந்த படத்துல எல்லாம் நான் வேற ஏதாவது தொழில் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா படம் பண்றது ரொம்ப கஷ்டம், அதை ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படின்றப்ப நாங்க படம் பண்ணி முடிச்சிட்டோம். எங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து லைட்ஸ் ஆன் மீடியா, சுரேஷ் சுந்தர் வெங்கி, நீங்க வந்து படம் நல்லா பண்ணிருக்கீங்க, நீங்க எந்த அமௌண்ட்டும் எங்களுக்கு இப்போதைக்கு கொடுக்க வேணாம், ஆஃப்டர் பிசினஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வெளியிடுறதுக்கு வந்து ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட் தானா வந்து மாட்டிக்கிட்டாங்க. இவங்க வந்து படம் டீசர் சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. அப்படி வாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்களையும் பிடிச்சி உட்கார வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சரி ஆடியோ யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னப்போ ஒருத்தர் வந்தாரு, ஜிதேஷ், மிஸ்டர் ஜிதேஷ், ரொம்ப தேங்க்ஸ். ஆடியோ நான் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு கதை மட்டும்தான் சொன்னேன். அப்பவே வந்து அவரு நான் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நிஷாந்த் ப்ரோ வந்து இந்த எப்படின்னா, மச்சான் எங்க இருக்க, நான் படம் எடுக்க போறேன், நீ தான் ஹீரோ, அதான் அவரு. அவர் வந்து நவீத் ப்ரோ என்ன கதை அப்படின்னாரு. கதை வந்து இதுக்கப்புறம் தான் அப்புறம் எழுதணும், நீங்க வாங்க, அதுக்கப்புறம் உங்களை வச்சு நாங்க யோசிச்சு ஒரு கதை எழுதுறோம் அப்படின்னப்போ இவர் வந்தாரு. அதுக்குள்ள நாங்க லாக் பண்ணிட்டோம். கேபிவி ராஜா, யுவராஜ், ஆக்சுவலா யுவராஜ் வேற படம் பண்ணிட்டாரு டைரக்டரா, இருந்தாலும் நீங்க வந்து டைரக்டர்ல இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் இந்த படத்துல கோ டைரக்டரா வேலை செஞ்சு
இது நான் எதிர்பார்க்கல. அவர் வந்து இப்படிதான் வாண்டடா ஏஞ்சி நின்று அவரு பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ராஜா, அப்புறம் யுவராஜ், அப்புறம் சதீஷ் எடிட்டர், எல்லாரும் நாங்க எழுதி வச்சுட்டோம். இவங்க எல்லாம் தான் பண்ண போறாங்க, இதுக்கப்புறம் கதை யோசிச்சுக்கலாம் அப்படின்றத நாங்க பிளானே. அது அந்த பிளான் இப்போ வெற்றி ஆயிடுச்சு. இந்த சொட்ட சொட்ட நினைவு வந்து என்ன படம், நீங்க சொட்டையை ஹர்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சொட்டையை ஹர்ட் பண்ணல, ஃபன்னா எடுத்துட்டு போயிருக்கோம். படம் கிளைமேக்ஸ்ல அவங்களோட கஷ்டத்தையும் நாங்க சொல்லியிருக்கோம். படத்தை நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களால என்ன எழுத முடியுமோ நல்லா எழுதுங்க. இதே கம்பெனி அடுத்து வேற படங்கள் பண்ண போறோம். யுவராஜ், ராஜா இவங்களுக்கு வந்து அடுத்து நாங்க ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அதுக்கு யாரோட சொல்ல வாங்குறதுன்னு தெரியல. உங்க வைஃப் வந்திருக்காங்களா ப்ரோ? இல்ல அதுவும் நாங்க கண்டிப்பா கொடுத்துருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடையில வந்திருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஆக்சுவலா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் சிவி சார், கேபிள் சார், எல்லாரும் வினோதனங்களும் அவசியமே இல்லை. ரோபோன் வந்து சொல்லிதான் ஆகணும். ரோபோன் வந்து ஒரு 4 days ஷூட்டுக்கு வந்தாரு. வந்துட்டு சாங் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன், நீங்க எதுவும் எனக்கு எந்த சார்ஜஸும் கொடுக்க வேணாம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து மெயினா ஆட வச்சு அவரால் முடியல. அவர் ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு சும்மா சொன்னண்டா, அதுக்குன்னு 12 டேக்காடா போவீங்க. அதுல ஒரு கோல்கப்பா ஸ்டெப்ல வந்து கீழே குனிஞ்சு ஹீரோ என்ட்ரிக்கு அப்புறம் மேல எந்திரிக்கணும். நான் ஆக்ஷன் சொல்லிட்டேன், எல்லா டான்ஸரும் எந்திரிச்சிட்டாங்க, எங்க இவரை காணோம். இவர் அதுக்கப்புறமேட்டு எந்திரிப்பாரு, கட் ஒன் மோர். ஆனா தேங்க்யூ வந்து நீங்க பண்ணி கொடுத்ததுக்கு. ஹீரோயின் ஷாலினி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம், பட் யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். வர்ஷினி சொல்லவே வேணாம், வர்ஷினி அடுத்து ஒரு 3 படம் சைன் பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பெரிய டைரக்டர்ஸ் கூட. இந்த லிஸ்ட்ல நிஷாந்த், அதுக்கப்புறம் எடிட்டர் எல்லாம் எழுதினதுக்கு அப்புறம் மியூசிக் டைரக்டர் அவர் எழுதணும். அவர் வந்து ப்ரோ நீங்க ஒண்ணு பண்ணுங்க, 3 சாங் போட்டுருங்க, ஒரு லவ், ஒரு சேடு, ஒரு ஜாலியா ஒரு சாங் போடுங்க, நான் சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்றதை சொல்லிடுறேன் அப்படின்னோடனே இந்த சாங் 3 வருஷம் முன்னாடியே போட்டோம். அந்த சாங் வந்து அவர் எப்படின்னா, ப்ரோ நான் ஒரு சாங் அனுப்புறேன், நல்லா இல்லைன்னா திட்டக்கூடாது அப்படின்னு. இவரே அதை சொல்லிட்டு ஸ்டேஜ்ல வந்து கூல் டைரக்டர். ஆனா வந்து பாட்டு சூப்பரா இருக்கு. பாட்டு கோல்கப்பா ஐ திங்க் மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அடுத்து இன்னொரு சாங்கும் வரப்போகுது. லிரிசிஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ், நல்லா எழுதிருக்கீங்க. அப்புறம் டிஓபி வந்து கடைசியா வந்து சேர்ந்தார மகத்துன்ற மாதிரி ஷூட்டிங்க்கு முன்னாடி நாள் தான் வந்து நாங்க டிஓபியே, ஆக்சுவலா வேற டிஓபி இருந்தாரு, அவர் கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்றப்போ அவரு நான் வந்து நைட் ஒரு 2 மணிக்கு கூப்பிட்டு காலைல 6 மணிக்கு ஷூட்டு வந்துடுவேன்னு, நான் வந்துடுறேன் பாய் அப்படின்னு வந்துட்டான். வந்து நின்று எல்லாம் கைட்மேன்லாம் வந்து சார் இது டிஓபி வராருன்னு சொல்லிட்டீங்க சார், அவர் இன்னும் வரல. ஏன்பா அவர் வந்து 2 மணி நேரம் ஆகுது, அவர் தான் டிஓபி. ஏன்னா அவர் டிஓ எடுத்துக்கிட்டு அவர் வந்து வந்துருவாரு. ஸோ இந்த படத்துல எங்க அப்பா கூட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கவிதா மேம், அப்சர், மாலினி மேம், யாஸ்மின் மேம், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவ்வளவுதானே. ஆனந்த் பாண்டி ரொம்ப தேங்க்ஸ். மிமிக்ரி எல்லாம் அவர் பண்ண சொன்னார், நான் பண்ண சொல்லல. நான் ஆனந்த் பாண்டி வந்து அவருமே வந்து நீங்க வந்து பண்ணுங்க ப்ரோ, எங்கள்கிட்ட பணம் இல்ல, நீங்க வந்து நடிச்சு கொடுப்பீங்களான்னப்போ இது வரைக்கும் அவர் பேமெண்ட் ஒரு ரூபாய் கூட வாங்கல. டீசல் போடுங்கனாரு, போட்டுக்கோங்க ப்ரோ அப்படின்னு. ப்ரோ கன்வின்ஸ், நீங்க முதல்ல நடிச்சு என்ன கன்வின்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவரு நாங்க வந்து இன்ன வரைக்கும் அவரு ப்ரோ இப்போ வந்த பெட்ரோல் செலவும் எங்கள்கிட்ட கேட்காதீங்க. ஓகே ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ. பிரியங்கா அவங்களும் வந்து நாங்க ஆக்சுவலா என்னன்னா நாளைக்கு ஷூட் பண்ண போறோம்னா இன்னைக்கு ஈவினிங் டிசைட் பண்ணுவோம் எப்படி இதை மாத்தலாம், எப்படி பண்ணலாம். அதுல வந்து பிரியங்கா வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரிதிங். அசாரு அடுத்து இன்னொரு படம் செப்டம்பர்ல இல்ல அக்டோபர்ல அனௌன்ஸ் பண்றோம். முதல்ல இந்த படத்தை ஆகஸ்ட் 22 தியேட்டர்ல இருந்து பாருங்க, படத்தை வெற்றியாக்குங்க. கண்டிப்பா படம் உங்களுக்கு பிடிக்கலன்னா திட்டாதீங்க. தேங்க்யூ கவிதா மேம், தேங்க்யூ ஃபார் இன்ட்ரோடியூசிங் எவ்ரிவன். லவ்லி, தேங்க்யூ. இப்படி ஒரு டைரக்டரை சிவி குமார் சார் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய டைரக்டர் நீங்க உருவாக்கி இருக்கீங்க, இதுல இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த படத்தை நான் ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்க்கிறேன் சார். யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் காஸ்டிங் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்ப பணம் கேட்பீங்களா? இங்க நிறைய பேர் இருக்காங்க சார், ஒரு 4-5 பேர் நல்லா நடிச்சு கொடுப்பாங்க. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம்
சமீபகால படங்களில் இசை வெளியீட்டு விழாக்களில் வந்தது மட்டுமல்லாமல் வந்து வாழ்த்துவது மட்டுமல்லாமல் பல படங்களுக்கு இசையை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த டீம் கூட வந்து அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி ஃபார் ட்ரெண்ட் மியூசிக் அண்ட் எங்கள் டீமுக்கும் செப்பரேட்டாக. படத்தை ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணது நிஷாந்த் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட் ஆரம்பிக்கும் போதே நம்ம இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பித்தோம். அண்ட் அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் கழிச்சு ஷூட் முடிஞ்சிருச்சு பிரதர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கேட்டால் சாங்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. லைக் மியூசிக் வந்து சார் ரஞ்சித் துணி சார் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னே ஓகே, அதுலேயே நம்ம ஓகே, கண்டிப்பாக அது வந்து ஒரு சார்ட் பஸ்டராக தான் இருக்கும். அண்ட் சிங்கர்ஸோட லைனப்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பயங்கரமான லைனப்ஸா இருந்தது. அண்ட் சாங் ட்ராக்ஸ் வந்து ஸ்கிராட்ச் அனுப்புனாரு நவீத் ப்ரோ. அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது. உடனே நம்ம உடனே சைன் பண்ணோம். ஸோ கோல்கப்பா வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணோம். அது ஒரு பெரிய ஹிட் நம்பர். பிரியங்கா உங்களோட கொலாப்ஸ் அண்ட் ஆர்டிஸ்டோட ஜாவித் அலியோட அந்த வோக்கல்ஸ்ல அது ஒரு பெரிய ஹிட் நம்பரா இருந்தது எங்களுக்கு. அதுல வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் கண்டிப்பா டைரக்டர் பத்தி சொல்லணும். அவர் கூல் டைரக்டர் இல்ல, அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னான டைரக்டர். பிசினஸ் பேசுறதுல இருந்து சரி, ஒரு ஆபரேஷனல் விஷயமா எது கால் பண்ணாலும், கண்டென்ட் எது பத்தி பேசினாலுமே அவர்கிட்ட பேசிட்டு போன் வைக்கிறதுக்குள்ள கண்டிப்பா நம்மள வந்து ஒரு டார்ச்சர் ஒண்ணு பண்ணுவாரு கண்டிப்பா. நல்லதான் சொல்றேன், நல்லதான். ஏன்னா நம்ம ரொம்ப டென்ஷன்ல இருப்போம் பிசினஸ் விஷயமாவோ இல்ல ஆபரேஷன் விஷயமா. டெய்லி ரிலீசஸ் இருக்கும். ஆனா அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசினா நம்ம சில் ஆயிடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். இன்னொன்னு என்னன்னா வந்து தலைவர் நைட்டு ரொம்ப லைவா இருப்பாரு. நைட் ரொம்ப லைவா இருப்பாரு. 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் ரொம்ப லைவா இருப்பாரு. அது ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பாரு. சொல்லலாமா தலைவா? அதுக்கப்புறம் சொல்லலாமா கேட்டேன். ஸோ இட்ஸ் வெரி ஃபன் டு ஒர்க் வித். என்னன்னா அந்த எல்லா டீமுமே வந்து டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து சொன்னது மாதிரி தான் பிசினஸ் எண்ட்லயுமே ஒரு ரொம்ப ஃபன் ப்ரொமோஷன்ஸா இருக்கட்டும் இதுவே அது. ஸோ அவரோட சக்சஸ் பார்க்கணுன்றதுல நாங்க ரொம்ப விரும்புறோம். நான் பர்டிகுலர்லி ரொம்ப விரும்புறேன். அண்ட் டு ஸ்டார்ட் வித் நிஷாந்த் பிரதரோட சக்சஸ் பார்க்கறதுக்கும், ஏன்னா அவரோட எல்லா படங்கள்லயுமே அவர் போடுற எஃபர்ட்ஸ் வந்து அவ்வளோ எவ்ரி மூவி இட்ஸ் கெட்டிங் இன்க்ரீஸ். ஸோ அது இந்த படத்துல போட்டிருக்க எஃபர்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தி அதர் ஆர்டிஸ்ட், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. other artists who are involved in this cast and crew, எல்லா டெக்னீஷியன்ஸ் வணக்கம் ப்ரோ. இதேதான், இவங்க கிட்ட வந்து பேச முடியாது. நான் இப்பயே கிளம்புறேன். பை. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்க கொடுத்த பதட்டத்துல ஒரு மேடையிலே விழுந்துடும். இந்த ஆடியோ லஞ்ச் ஒரு மாதிரியா தான் போயிட்டு இருக்கு. முடிச்சிருவோம், இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில எந்த ஒரு படமா இருந்தாலும் இவர் ஒருவருக்கு படத்தை போட்டு காமித்தாலே போதும், மொத்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் தெரியும். நல்ல படங்களை எப்போதும் கொண்டாடும் திரு கேபிள் சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற தம்பி நிஷாந்த் வந்து எனக்கு அறிமுகமானது வந்து லைட்ஸ் ஆன் சுந்தர் சுரேஷ் மூலமா தான். அவருடைய பன்றைக்கு நின்று சொல்லி படத்தை வந்து என்கிட்ட காட்டினார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. நான் ரொம்ப நாளாக படம் ரிலீஸ் ஆகல, நான் எப்படி நடிச்சிருக்கேன்னாவது பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னார். நான் படம் பார்த்தோன்னா அவர்கிட்ட சொன்ன விஷயம், நீ யார்கிட்டையும் இதை காட்டாத, அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கலாம்னு சொன்னோம். அது அப்படியே சிவி குமாருக்கு போய் அப்படியே அடுத்து போய் அந்த படம் வந்து சோனி லீவில் வந்து பெரிய சார் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த முதல் விஷயத்தை ஆரம்பிச்சு வச்ச சந்தோஷத்துல அந்த தம்பியோட அடுத்த 5வது படமா 6வது படமா 5வது படம் சொட்ட சொட்ட நினைக்குதுன்னு சொல்லிட்டு படம் வச்சிருக்கீங்க. நானும் நிறைய முடிவோட தான் இருந்தேன் ஒரு காலத்துல. என்ன விஷயம்னா நவீத்தும் வந்து சும்மா இல்லை, இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப சொன்னாரு இந்த ஒரு படம் பண்றதா இருந்துச்சு கொரோனாக்கு முன்னாடி. யாருக்காரன் ஒரு படம் பூஜைலாம் போட, அந்த பூஜையில போய் நானும் கலந்துக்கிட்டேன். அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் ஒன்றும் வரல. ஒரு மேபி இந்த மாதிரி ஒரு நல்ல ஜாலியான படம் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்குதான்னு தெரியல. ஏன்னா நவீத் வந்து எல்லாரும் வந்து சொல்ற மாதிரி ஜாலியான ஆள்லாம் கிடையாது. எனக்கு தெரியும், ஜாலியா இருக்கிற மாதிரி அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நமக்கு இல்லாததுலாம் அவருக்கு தான் தெரியும். அதனால நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம்னா மற்றதெல்லாம் டென்ஷன் ஆயிடும்னு சொல்றதுக்காக நம்ம ஜாலியா இருக்கிற மாதிரியே கூலா இருக்கலாம்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கிற ஆளு. பட் இருந்தாலும் ஒரு டைரக்டரா அதுவும் ப்ரொடக்ஷனும் கண்ட்ரோல் பண்ற விஷயம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அடுத்தது இந்த படம் ஜாலியான படமா இருக்கும்ன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயம் உண்டு. என்னன்னா இந்த டீமே ரொம்ப ஜாலியா இருக்குது. நான் வந்து பிக் பாஸ் உடைய வெறி பிடித்த ரசிகன். ஒரு காலத்துல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ் எல்லா பிக் பாஸும் பார்த்துருந்தேன். கடைசியா தமிழ் ஒண்டி நிறுத்திட்டேன் டைம் இல்லாம.
அதில் நடித்த வர்ஷினி இவங்கெல்லாம் இருக்காங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது இந்த படத்தின் மேலே. அதே போல் பிக் பாஸ் ரசிகர்கள், நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் படம் பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற விஷயமாகட்டும், இந்த கேபிஐலேருந்து இருக்கிற டீம் எல்லாம் கூட்டின்னு வந்து இந்த உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. நம்ம நாளை நம்ம அது என்ன படம் அது, நம்ம நல்ல படம், அது பேர் மறந்து போச்சு. அதில் வந்து அந்த டைமில் யூடியூப்ல நடித்த எல்லா ஸ்டார்ஸும் நிறைய பேர் வந்து அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. தியேட்டரில் அந்த படம் போய் பார்க்குறோம். படம் பார்க்கும்போது என் பக்கத்தில் வந்து ஒரு வயசான ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. புதுசாக ஒரு கேரக்டர் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரே ரோரிங்காக கை தட்டிட்டு இருக்காங்க பயங்கரமாக. இவருக்கு வந்து எதுவுமே பார்க்காம மையமாக என்ன பார்க்குறாரு, ஸ்க்ரீனை பார்க்குறாரு, என்னை பார்க்குறாரு, ஸ்க்ரீன் பார்க்குறாரு. ஏங்க இவங்கெல்லாம் யார், ஏன் கை தட்டுறாங்கண்ணா? சார் இவங்கெல்லாம் யூடியூப்ல பயங்கரமாக ஃபேமஸான ஆளுங்க சார், இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கான கரெக்டாக கனெக்ட் பண்ணுற ஆளுங்க, அதனால இவங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கெல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டீமே வந்து இன்னைக்கு டிவி, ரீல்ஸில் இதில் யாரெல்லாம் கலக்கிட்டு இருக்காங்களோ அத்தனை பேரும் தேடி பொறுக்கி போட்டு வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இது வந்து கொண்டாட்டமான படமாக இருக்கும்னு தான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து ட்ரெய்லர் தான் பார்த்தேன், ஒன்று பாட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. தம்பி வேற வழுக்க தெரியா இருக்கிறாப்புல. நான் முதல்ல அடையாளம் தெரியல, முதல்ல இந்த ட்ரெய்லர் பார்த்த போது முன்னாடியே காட்டினாப்புல. என்னன்னா ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்காப்புல. ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்க தம்பி தான். அதனால இந்த படத்துல வந்து முடி இழந்தாவது நம்ம வந்து வெற்றி வாகிய சூடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, முடி இல்லாத பொண்ணு கிடைக்காம இருக்கலாம், ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும் உங்களுக்குலாம். கல்யாணம் தான் நடக்காது, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய லௌகிக விஷயங்கள்லாம் இருக்குது. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தது வந்து முடி இல்லாததை பற்றி படம் எடுத்தவங்க யாரும் இது வரைக்கும் தோத்ததே இல்லை. இப்போ இதே படமா எடுத்துங்களேன், ஒரு மொட்டை கதை அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்தில் வந்துச்சு, அந்த படம் ஹிட்டு. பாலான்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் ஹிட்டு. இப்போ தமிழில் இந்த படம் சொட்ட நினைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொட்ட நினைக்கிறது வந்து கொட்டை வரட்டும் படம். நிச்சயமா அவங்க டீம் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஜிதேஷ், நம்ம அடிக்கடி ஃபோனில் வண்டி தான் பேசியிருக்கோம் ரொம்ப வருஷமா, நேரம் இப்போ தான் பார்க்கறேன்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு 16-17 நாளில் எடுத்துட்டு அதை வந்து தியேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கான இவ்வளோ சுறுசுறுப்பை வந்து உண்மையாக எனக்கு பாராட்டுறவங்கள. ஏன்னா சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படங்கள் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக கவர் பண்ணுறது ஈஸி. அதாவது நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எடுக்கிறது ஈஸி. அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக கிடச்சிருக்கான்றீங்க, அவங்களா வந்து மாட்டிருக்காங்கன்னா சொன்னீங்க. கமான் எப்படி ஒன்றும் இல்லை, அது எப்பவுமே அப்படிதான். அது வந்து என்ன சொல்றதுன்னு வந்து சினிமா வந்து நான் அடிக்கடி சொல்ற விஷயம், நண்பர்கள்லாம் அதை விடாத கருப்பது. ஒரு வாட்டி இந்த ஓரமா போய் காலை வச்சு பண்ணிட்டோம்னா எங்க போனாலும் கமான் கிண்ணி போடுங்க கூப்பிட்டே இருக்கணும்ல, நம்மளும் விட மாட்டோம், கடைசி வரைக்கும் போயிட்டே இருப்போம். ஸோ உண்மையாவே இந்த படம் வந்து அவங்களுக்கான ரெக்கவரிங்க்கு ரொம்ப ஈஸியான விஷயம் தான். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத போது சின்ன படத்தை கரெக்டாக ரீச் பண்ணி நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு தியேட்டரில் வந்து மக்கள் படம் பார்க்குற படங்கள் எல்லாமே கொண்டாட்ட மனநிலை படங்களும் வைப் படங்களும் மட்டும்தான் தியேட்டரில் ஓடிட்டு இருக்கு. அதனால ஜாலியாக இருக்கிற படங்கள் கண்டிப்பாக ஓடும். இந்த படம் ஓடணும். வாழ்த்தி நன்றி இருக்கிறேன். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் இவர் வளர்த்துவிட்ட படைப்பாளிகள் பலர் இன்று கோடம்பாக்கத்தில் வெற்றி கொடி கட்டி பறந்து வருகின்றனர். ஒவ்வொரு திறமையாளர்களையும் தன் கைப்பிடித்து அழைத்து வரும் தயாரிப்பாளர் இயக்குனர் சி வி குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். நான் என் படம் ஆடியோ லான்ச்ல ரொம்ப நேரம் பேச மாட்டேன், என்னை கடைசி வரைக்கும் எதுக்கு உட்கார வச்சுக்கின்னு தெரியல. பட் ஆனா நிஷாந்த் வந்து எனக்கு அதான் கேபிள் சொன்ன மாதிரி அவர் அந்த கொரோனா முடிஞ்ச டயத்துல ஃபர்ஸ்ட் வேவ் பண்ண டயத்துல நாங்க அந்த படத்தை பார்த்தோம், பன்றிக்கு நன்றி சொல்லின்ற படம். ரொம்ப அது எனக்கு அது ஒரு ரொம்ப பிடிச்சிருந்தது தாண்டி அந்த படம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஒரு எப்படி ஆப்டமிட்டிஸ்டிக்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தை வந்து அவன் வந்து அந்த டைரக்டரும் அவங்களும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து மொத்தம் 35 லட்ச ரூபாய் அந்த படத்தை முடிச்சோம் சார். அதுல வந்து இப்போ 18 lakhs வந்து மியூசிக் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், பேலன்ஸ் 17 lakhs என்டையர் படமே பண்ணியிருந்தோம் அப்படின்னாங்க அந்த பன்றிக்கு நன்றி சொல்லி. அது எனக்கு ரொம்ப பெரிய ஐ ஓப்பனா இருந்துச்சு, இப்படியா கூட சினிமா பண்ண முடியுமா அப்படின்னு. பட் அந்த படம் அப்புறம் நான் பார்த்தேன், அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், அப்புறம் கேனல் சார் வாங்கி அதை சோனி லைவ்ல பெரிய விலைக்கு கொடுத்தாங்க. அந்த படம் நல்லா போச்சு. அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப நல்லா, ஏன்னா அந்த நிஷாந்தோட கதை தேர்வு மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. டெஃபினட்டா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடையணும்னு வேண்டிக்கிறேன்.
அதே மாதிரி வர்ஷினி எனக்கு ஒரு 2-3 இயர்ஸாவே அவங்களுக்கு தெரியும். ஒரு படத்துல ஹீரோயின் ஆயிரும்ன்றக்காண்டி அவங்க அவ்வளவு ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டாங்க 3 இயர்ஸா. மேபி இது உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் அமையும் வர்ஷினி. அப்புறம் டைரக்டர் ஃபரீத், அவர் ஆக்சுவலி அவர் எல்லாரும் கூல்னு சொன்னாங்க. டெஃபினட்டா ஹி கான் பி கூல், ஹி மஸ்ட் பி ஸ்மார்ட் பர்சன். ஏன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர்ட்ட இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யாருன்னே தெரியல. இப்போ அப்பா பணம் கொடுத்தாருனாரு, அம்மாட்ட சொல்லுவாங்கன்னாரு, ப்ரொடியூசர் அவர் போட்டிருக்கு, இதுல யாருக்கும் சம்பளம் வேற கொடுக்கலன்றாரு. ஸோ ஹி மஸ்ட் பி ஸ்மார்ட் பர்சன். ஏன்னா இன்னைக்கு இருக்க சின்ன படங்கள் இன்னைக்கு வந்து ஓடணும்னா ஒரு மீடியால ஒரு நோன் ஃபேஸ் தேவைப்படுது. அதுக்கு இந்த மாதிரி கேபிஒய், இந்த மாதிரி டிவியில் யூடியூப்ல இந்த மாதிரி ஸ்டாரா இருக்கவங்களை வச்சு தான் இன்னைக்கு படம் பண்ணா தான் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஓப்பனிங்காவது அதை கிரியேட் பண்ண முடியுது. அதை கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படம். அதே மாதிரி இந்த ஆடி லஞ்ச் அவங்க ஸ்டேஜ் பண்ண விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா கண்டென்ட் அதை எப்படி பண்ணணுன்றது ரொம்ப அழகா பிளான் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் பிரதர். டெஃபினட்டா நீங்க நிறைய படம் பண்ணுவீங்க இண்டஸ்ட்ரியில. ஏன்னா இந்த மாதிரியான ஸ்மார்ட் பர்சன்ஸுக்கு வந்து சினிமா கண்டிப்பா கைவிடாது. நீங்க வேணாம்னு சொன்னா கூட சினிமா உங்களை விடாது. கண்டிப்பா உங்களை சினிமா ரொம்ப நாள் கூட்டிட்டு போகும். வாழ்த்துக்கள் இந்த என்டையர் டீமுக்கும். இந்த சோரோ பசங்க அண்ணன் கல்லூரி வினோ மற்றும் இங்க பெர்ஃபார்ம் பண்ண அவரு செமையா பேசினாரு. அவரு ராஜா ரொம்ப நல்லா பேசினாரு. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தியேட்டர்ல கண்டிப்பா மக்கள் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது சொட்ட சொட்ட நனைது படத்தோட ட்ரைலர் ரிலீஸ். சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். படக்குழுவினர்கள் ரிலீஸ் பண்ண போறாங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், அப்புறம் போட்டோ எடுத்துக்கலாம்.